ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். பேசுறது கேக்குதா? ஹலோ, Yes, miss. மிஸ் கேக்குது. ஓகே. எதுவும் பிரச்சனை என்ன ப்ராப்ளம் வேண்டா மெசேஜ் பண்ணுங்க. பேசுறதுல கேக்குறதுல சரி. ஓகே, ஓகே. இன்றைய கிளாஸ்ல வந்து நாம பார்க்க போறது வந்து ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அண்ட் cough அண்ட் கோல்ட் ரெமெடிஸ். மோஸ்டா வந்து இப்போ எல்லாருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின ஒரு டிசீஸ் சொன்னா எல்லாருமே லைஃப்ல ஒன் டைம் ஆச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன காஃப், காமன் கோல்ட், அடுத்தது அலர்ஜிஸ், எது சரி உங்களுக்கு வராம இல்லை. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃபார்மசிஸ்ட்ன்னு சொல்லி உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு சஜஸ்ட் பண்ற ஒரு ட்ரக் சொன்னா என்ன, இப்ப நார்மலா என்ன கோல்டுக்கு என்ன ட்ரக் போடலாம் அப்படின்னு சும்மா கேட்பாங்க. உங்கள்ட்ட ஒரு ஃபார்மசிஸ்டன்ஸ் என்ன, நீங்க ஃபார்மசி படிச்சிட்டீங்க இல்லாட்டி ஃபார்மசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, இப்ப என்கிட்ட இருந்தா நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற காமன் டிசீசஸ் தானே இது. ஸோ ஒரு ஃபார்மசிஸ்டா வந்து இதுக்குரிய ட்ரக்ஸ் என்னங்கிறது என்ன செஞ்சுக்கணும், நார்மலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்குரிய பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, அதுக்குரிய என்ன இண்டிகேஷன்ஸ், யூசஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு பார்மசிஸ்டா ஒரு காமன் நாலேஜ் வந்து இருக்க வேண்டிய ஒரு சாப்டர் தான் இது. சரி, ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அண்ட் காஃப் அண்ட் கோல்ட் ரெமெடிஸ். சரி, ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா நார்மலா அலர்ஜிஸ். சரியா, அது இண்டிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நார்மலா செல்ல போனா அலர்ஜிஸுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், நீங்க வந்து அலர்ஜிஸ் வந்து யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கீங்க இதுக்கு முதல்? எனி ஐடியாஸ்? சிட்ரசின். ஓகே, சிட்ரிசின். ஓகே, வெரி குட். வேற வேற யார் சரி யூஸ் பண்ணிருக்கீங்களா அலர்ஜிஸ்? Fexofenadine. ஓகே, ஃபெக்சோஃபெனடின். ஓகே, 3rd ஜெனரேஷன் ட்ரக். வேற? ரிட்டன். ஓகே, ப்ரிட்டன், குளோர்ஃபினரமைட். ஓகே, இதெல்லாம் வந்து நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற ஒரு ட்ரக். என்ன இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, நீங்களே யூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இதுக்குரிய என்ன பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ், இது எந்த குரூப்ல வருதுங்கிற விஷயம் இதுக்கு முதல் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சும்மா நார்மலா நீங்க யூஸ் பண்ணிட்டு இருந்துக்கலாம். இப்ப சிட்ரிசின் என்று சொல்ல போல நீங்க யோசிச்சுக்கலாம், ஓகே இது அலர்ஜிக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேன். ப்ரிட்டன் என்று சொன்னா இது என்ன ஒரு காமன் கோல்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றேங்கிற மாதிரி நீங்க யோசிச்சு வச்சுக்கலாம். ஆனா இப்ப நீங்க இந்த பார்மகாலஜி படிச்சதுக்கு பிறகு இதுல இண்டிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீர்கள், ஓகே இதை வந்து இதுக்கும் யூஸ் பண்ணலாம், அப்ப இந்த ட்ரக் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கும், இன்னும் எதுக்கு யூஸ் பண்ணலாம்ங்கிற விஷயம் உங்களுக்கு இதுக்கு பிறகுதான் தெரிய வரும். சரியே, இப்ப நீங்க இது வரைக்கும் படிச்சுட்டு வந்த பார்மகாலஜில இது வந்து உங்களுக்கு ஒரு மோஸ்ட் என்ன தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு பார்மசிஸ்ட்ங்கிறதுக்காக என்ன மோஸ்ட் வந்து ஒரு நாலேஜ் இருக்க வேண்டிய ஒரு சாப்டர். சரி, எல்லாருக்குமே என்ன சொல்லுங்க, இப்ப காமன் கோல்ட் ஆகிக்கட்டும், அலர்ஜி ஆகிக்கட்டும், அடுத்தது இது கோஃப் இருக்கட்டும், எல்லாருக்குமே லைஃப்ல நாம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இப்ப நானுமே தான் இந்த என்ன லைஃப்ல இல்ல, நான் இயர்லயே ஒரு த்ரைஸ் கிட்ட இந்த என்ன ஃபீவர் வந்தாலே கோஃப் வரும், அடுத்தது காமன் கோல்டு வரும். அப்ப அதுக்கு என்ன மெடிசின்ஸ் நான்லாம் இப்ப செல்ஃபாவே நான் என்ன இப்ப என்னத்துக்குரிய மெடிசின்ஸ் தெரிஞ்சதால நானே வந்து செல்ஃப் என்ன செய்வேன், ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டு நானே மெடிசின் எடுத்துட்டு நானே போட்டுக்குவேன். அப்ப என்ன ஒரு 3 டேஸ்க்கு போட்டாலே ஓகே ஆயிடும். ஆனா ஆன்டிபயோட்டிக் எல்லாம் வந்து நீங்க செல்ஃபா எடுக்க போகாதீங்க. அது வந்து என்ன பிசிசிஎன்ஸ்ட பிரிஸ்கிரிப்ஷனுக்கு தான் அது வந்து எடுக்கணும். சரியே, ஏன்னா நாம வந்து சம்டைம்ஸ் நம்மட சிவியர் கண்டிஷன் தெரியாம என்ன நல்ல வெலு கூடின ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்தா என்ன நடக்கும், ரெசிஸ்டன்ஸ் ஆக்கிட்டும். அப்ப அதுக்கு பிறகு அதை விட வெலு குறைஞ்ச ஆன்டிபயோட்டிக் எடுத்தோம்னா நமக்கு அது என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது. அப்படியெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இது என்னத்துக்கு சொல்லணும்னு சொன்னா
நீங்க கட்டாயம் இந்த டிசீஸ் எல்லாருமே லைஃப்ல எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற காமனா வார டிசீஸ்ங்கிறதால இந்த டிசீசஸ்க்குரிய ட்ரக்கை வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்குரிய பார்மகாலஜி உங்களுக்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் எம்சிக்கு வந்து இதுல வருது. சரியே, ஓகே. அப்ப இந்த கிளாஸ்ல வந்து மேக்சிமம் எண்ட் ஹிஸ்டமின்ஸ் வந்து நான் ஃபுல்லா வந்து முடிக்க பார்க்கன். அப்படி முடிஞ்சால் காஃப் அண்ட் கோல்ட் ரெமெடி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இது வந்து கண்டினியூ பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, நாம போவோம். ஓகே, எண்டு ஹிஸ்டமின்ஸுக்கு போறதுக்கு முதல் ஹிஸ்டமின் என்றா என்ன அப்படிங்கறத பார்ப்போம். சரி, இப்ப அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க ஓட்டோகைட்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முதல் யார் சரி எங்க சரி படிச்சிருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா ஓட்டோகைட்ஸ்? எனி ஐடியாஸ்? ஓகே, இதுக்கு முதல் நீங்க ஓட்டோகைட்ஸ் கேள்விப்பட்டிருக்க சான்ஸ் இல்லை. ஆனா அந்த ஓட்டோகைட்ஸ்ல வார சில சப்ஸ்டன்சஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்னும் நான் படிக்கிற ஹிஸ்டமின், அடுத்தது ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ். எங்க பாத்தீங்க ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ்? எங்க படிச்சீங்க? லாஸ்ட் கிளாஸ்லயும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ், செரட்டோனின், லீகோட்ரைன்ஸ். inside mediator prostaglandin. என்சைட்ஸ்ல படிச்சிருப்பீங்க என்ன ஒரு மீடியேட்டர்ஸ். ஓட்டோகைட்ஸ்னா ஒரு மீடியேட்டர்ஸ். அது வந்து எப்படின்னா ஒரு ஹோமோன் மாதிரி. சரி, இப்ப ஹோமோன் வந்து எப்படி ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகி இன்னொரு இடத்துல வந்து பிளட் வெசல்ஸ் மூலமா கொண்டு போய் இன்னொரு இடத்துல தான் நெக்ட் ஆகும். அதுதான் ஹோமோன்ஸ் சொல்றது. ஆனா ஓட்டோகைட்ஸ்ங்கிறது வந்து இந்த நீங்க சொல்ல மாதிரி என்ன மீடியேட்டர்ஸ். சரியே, அது வந்து என்ன செய்யும்டா அவடத்தை வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகி அது ரியாக்ஷன் அவடத்தை தான் இருக்கும். ஒரு லோக்கல் ஹார்மோன் மாதிரி ஆகும். சரியா, அதான் என்ன ஓட்டோகைட்ஸ் சொல்லு. அந்த ஓட்டோகைட்ஸுக்கு கீழே வர அந்த மீடியேட்டர்ஸ் தான் நீங்க நிறைய இடத்த படிச்சிருப்பீங்க. ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ், அடுத்தது ஹிஸ்டமின், அடுத்தது வந்து லீகோட்ரைன்ஸ். சரி, அஸ்மாவில் படிச்சிருப்பீங்க லீகோட்ரைன்ஸ். அடுத்தது வந்து செரட்டோனின் 5-HT3 சொல்லுது. இதுக்கு பிறகு நீங்க சிஎன்எஸ் பார்மகாலஜி படிக்கக்குள்ள இந்த செரட்டோனின் என்கிற வேர்ட் வந்து அடிக்கடி நீங்க பாவிப்பீங்க. ஸோ அந்நேரம் எல்லாம் உங்களுக்கு விளங்கணும். ஓகே, செரட்டோனின் அப்படின்டா என்ன? அப்ப அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து ஒரு இடத்தையும் படிக்கக்குள்ள நீங்க சந்திரிச்சிருக்கீங்க. இப்ப ப்ரோஸ்டோகிளாண்டின் சந்திரிச்சிருக்கீங்க, அடுத்தது லீகோட்ரைன்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கீங்க, இப்ப ஹிஸ்டமின் படிக்கீங்க, இதுக்கு பிறகு செரட்டோனின் படிப்பேன். அப்ப இதெல்லாம் என்னங்கிற ஒரு கொஸ்டின் வரக்குள்ள அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் தான் இது. இதெல்லாம் என்னன்னு சொன்னா ஓட்டோகைட்ஸ் சொல்லுது. சரி, அப்ப அந்த ஓட்டோகைட்ஸ் வந்து என்ன அவடத்தை ப்ரொடியூஸ் ஆகி அவடத்தை அதோட எக்ஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதான் இது ஒரு மீடியேட்டர்ஸ் என்று சொல்லுவோம். சரி, அப்ப அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. அப்ப இந்த ஹிஸ்டமின்ங்கிறது வந்து ஹிஸ்டோஅமைன். அது வந்து ஹிஸ்டிடின்ங்கிற ஒரு அமைனோ ஆசிட் மூலமா வந்து உற்பத்தி செய்யப்படுது. சரி, அதான் சிந்தசிஸ் ஆகிற ஒரு மெத்தட். அது எங்க சிந்தசிஸ் ஆகி எங்க வந்து ஸ்டோர் ஆக மெடிசன்னா மாசல்ஸ் எங்க பாத்தீங்க? இதுக்கு முதல்ல நீங்க படிச்சிருக்கீங்களா மாசல்ஸ்? அஸ்மாவில படிச்சிருப்பீங்க. என்ன எப்படி படிச்சீங்க அஸ்மாவில? மாசல்ஸ் என்ன அதுல ரோல் என்ன அஸ்மாவில மாசல்ஸ்ல? அஸ்மா படிச்சு முடிஞ்சுதானே? லியூகோட்ரைன்ஸ் வந்து இந்த ஸ்டோர் ஆகுற செல் ஸ்பேஸ். அதைத்தான் கேட்டேன். இப்ப ஹிஸ்டமின் எண்ட் மட்டும் இல்ல, லீகோட்ரைன்ஸ் எதுக்குள்ள வருது? ஒரு ஓட்டோகைட்ஸ் மீடியேட்டர்ஸ். என்ன அப்ப அது எங்க ஸ்டோர் ஆகிக்கும்டா இந்த மாசல்ஸ்ல தான் ஸ்டோர் ஆகிக்கும். இதுல பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் பாருங்க. என்ன இந்த மாசல்ஸ்ல இந்த ஸ்டோர் ஆகி பாருங்க இந்த பிக்சர்ஸ்ல. இதான் என்ன மாசல்ஸ். சரியே, அந்த
செல்ஸ்ல நிறைய கிரெனியூல்ஸ் இருக்கும் சரியா, அந்த கிரெனியூல்ஸுக்குள்ளதான் இந்த ஓட்டோபைட்ஸ், அதாவது என்ன, இங்க நாம பாக்குற ஹிஸ்டமின் வந்து என்ன செய்யும், ஸ்டோர் ஆகி இருக்கும் சரியே. அப்ப ஒரு அலர்ஜென்ஸ் சரியா, ஒரு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் இல்லாட்டி ஒரு இன்ஃபெக்ஷன் வார டைம்ல, ஒரு அலர்ஜி வார டைம்ல வந்து என்ன செய்யும் சொன்னா, இந்த மாஸ் செல்ஸ்ல இருந்து, இந்த கிரனியூல்ஸ்ல இருந்து என்ன வரும், அதுல ஸ்டோர் ஆகியிருக்கிற ஹிஸ்டமின்ஸ் வந்து என்ன செய்யுது, ரிலீஸ் ஆகுது. அதைத்தான் இந்த பிக்சர்ல காட்டிருக்கு சரியே. அப்ப மாஸ் செல்ஸ்ல இருந்து என்ன செய்யும், இந்த ஹிஸ்டமின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். அவடத்தே தான் அது வந்து ப்ரொடியூஸ் ஆகி அவடத்தே இருக்கிற அந்த மாஸ் செல்ஸ் அல்லது பெசோஃபில்ஸ் சரியே. அப்ப பெசோஃபில்ஸ்ல வந்து என்ன செய்யுமெண்டா ஸ்டோர் ஆகிருக்கும் சரியே. அது எப்ப ரிலீஸ் ஆகும் சொன்னா, இப்ப நீங்க சொன்னீங்களே அஸ்மாவுல வந்து இப்ப ஒரு அலர்ஜென்ஸ் இல்லாட்டி ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ் வரக்குள்ள, இப்ப அஸ்மாவும் எப்படி வருது, அஸ்மாங்கிறது என்ன, இப்ப நாம வந்து ஒரு அலர்ஜென்ஸுக்கு வந்து இப்ப ஃபேஸ் பண்ணக்குள்ள என்ன நடக்கும், நம்மட பொடியை வந்து ஓகே ரெகக்னைஸ் பண்ணிடும், ஓகே ஒரு அலர்ஜன் வந்திருக்கு, நம்ம அதுக்கு எதிராக வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து அதுக்கு எதிராக ஒரு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யும், ஒரு மீடியேட்டர்ஸ் வந்து அதுல இருந்து சில ப்ரொசீஜர்ஸ் அப்படியே ஒரு இதா போகும் என்ன. அப்ப என்ன, அதே மாதிரி தான் இப்போ ஒரு அலர்ஜி வருது, அலர்ஜி கண்டிஷன்ஸ் வந்து எப்படி வரும், அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லுங்க. அப்போ ஒரு அலர்ஜி எப்படி வருது, அலர்ஜி கண்டிஷன்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணின இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின அலர்ஜி கண்டிஷன்ஸ். ஒரு ஃபாரின் பாடி, ஃபாரின் பார்ட்டிக்கல் வந்து எங்களோட பாடிக்கு அந்த ஓகே அது வந்து ஓகே வெரி குட். என்னன்னா அது வந்து அலர்ஜி எப்படி வருதுன்னு சொல்லு. இப்ப அலர்ஜி வந்து எப்படி என்னென்ன இதால வர ஏழுமென்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப நாம ஒரு ஃபுட் ஒன்று சாப்பிடுறோம், அந்த ஃபுட் வந்து நமக்கு என்ன சரியா வந்து ஒத்துக்காட்டிய ஒரு ஃபுட் அலர்ஜி வரும். என்ன வேற என்ன அலர்ஜிக்கு வரலாம், ஒரு இன்செக்ட்ஸ் சரியா, ஏதோ ஒரு பூச்சி இல்லாட்டி வேற எதுவும் என்னாலும் ஒரு ரெப்டைல்ஸ் வேற எதுவும் அப்படி அதுல பைட்ஸ், இன்செக்ட்ஸ் பைட்ஸ் என்ன அப்படி பைட்ஸ் பண்ணினா நடக்கும், அவடத்தை வந்து என்ன ஒரு அலர்ஜிக்கு உண்டாக்கி ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி அதை வளர்த்து என்ன செய்யும், வீங்கும். அது ஒரு அலர்ஜி கண்டிஷன்ஸ். அப்படி வேற என்ன அலர்ஜி கண்டிஷன்ஸ் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது? Dust allergy, medicine allergy. மெடிசின் அலர்ஜி. இப்ப மோஸ்டா வந்து நீங்க ஒரு பிசிசியன்ஸ்ட போனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட்டுக்கே கேட்பாங்க, இந்த ட்ரக் வந்து உங்களுக்கு அலர்ஜிக்கு ஏற்படுத்துமா என்று ஃபர்ஸ்ட்டுக்கே கேட்பாங்க. அதுக்கு பிறகு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவாங்க, என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா சம் ட்ரக்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு டொலரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது, அலர்ஜிக்கு உண்டு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப அந்த சந்தர்ப்பத்திலேயே நீங்க வந்து என்ன செய்யணும், அந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் அப்படி இல்லாட்டி நடக்கும். உங்களுக்கு தெரியா, இந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் வந்து ஒரு சிவியர் கண்டிஷன்ஸுக்கு போயிடுச்சுன்னு சொன்னா எனஃபிலக்டிக் ஷாக் என்று சொல்ற, கண் எல்லாம் அப்படியே சிவந்து அப்படி ஃபுல்லா உடம்பெல்லாம் அப்படி வீங்கி போய் அப்படி ஒரு சீரியஸ் கண்டிஷனுக்கு போறதுக்குரிய சான்ஸும் இருக்கு. இந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் நார்மலா நாம வர அலர்ஜி கண்டிஷன்ஸ் தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது. எப்படி நீங்க ஒரு ஃபுட் அலர்ஜி ஒன்று வந்துச்சுன்னா என்ன என்ன நார்மலா சொல்லுங்க அப்ப உங்களோட பொடி எல்லாம் அப்படியே சிவந்த மாதிரி போய் சம்டைம்ஸ் சில இடங்கள்ல வீங்கின மாதிரி அப்படி ஒரு கண்டிஷன்ஸ் பார்த்திருப்பீங்க. அது வந்து நார்மலா ஒரு அலர்ஜி. அப்படி இன்செக்ட்ஸ் பைட்ஸ்ல வர அலர்ஜிக்கு இருந்தாலும் அப்படித்தான் இருக்கும். ஆனா சில சந்தர்ப்பத்துல இப்ப ட்ரக் அலர்ஜிக்குங்கிறது ஒரு கட்டாயம் நாம வந்து என்ன அதுல என்ன செய்யணும்னா கடும் கவனமா இருக்கணும், சரி ப்ரிகாஷனா இருக்கணும். சொன்னா சில ட்ரக்ஸ் வந்து அலர்ஜிக்கு ஏற்படுத்திச்சுன்னா அனஃபிலாக்டிக் ஷோக்கு கூட போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. அப்ப நீங்க யார் சரி இதுக்கு பிறகு வந்து ஒரு ட்ரக் வந்து பிரிஸ்கிரைப் நீங்க பண்றதுன்றாலும் இல்லாட்டி நீங்க போய் ஒரு பிசிசியன்ஸ்ட என்ன டேப்லெட்ஸ் எடுக்கிறனாலும் சரி, அந்த அலர்ஜிக்குங்கிற விஷயத்துல கடும் கான்சியஸா இருக்கணும். ஏன்னா சில ட்ரக் அலர்ஜிஸ் வந்து என்னென்னா சீரியஸான கண்டிஷன்ஸ் அனஃபிலாக்டிக் ஷோக்குக்கும் கொண்டு
சாரி ஃபார் த இன்டரப்ஷன். சம்டைம்ஸ் வந்து கவரேஜ் இஷ்யூவால வந்து சம்டைம்ஸ் ஒட்டோவை வந்து ரீகனெக்ட் ஆகலாம். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் சாரியா. ஓகே. அப்படின்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப ஹிஸ்டமின் வந்து இப்ப மாஸ்ட் செல்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகிட்டு அது போய் என்னென்ன பிசியோலஜிக்கல் எக்ஷன்ஸை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அதுக்குன்னு சில பிசியோலஜிக்கல் எக்ஷன்ஸ் இருக்கு. சரியே, என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா ஒன்று வந்து அதுக்கு முதல் அது போய் எங்க எக்ட் ஆகும்னு பார்த்தா ஹிஸ்டமின் ரிசப்டர்ஸ் இருக்கு. சரியே, இப்ப நீங்க ஒரு ட்ரக் எடுத்தாலுமே அது போய் எங்க எக்ட் ஆகும்? ஒரு ரிசப்டர்ஸ்ல, நம்ம செல் மெம்பரேன்ல இருக்கிற ஒரு ரிசப்டர்ஸ்ல போய்த்தான் அது போய் என்ன செய்யும்? பைண்ட் ஆகி அதுல அதுல தெரப்பியூட்டிக் இஃபெக்டை வந்து ஏற்படுத்தும். அந்த ரிசப்டர்ஸோட போய் பைண்ட் ஆகி அதுக்கு பிறகுதான் அதுல என்ன தெரப்பியூட்டிக் இஃபெக்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி இந்த ஹிஸ்டமினா இருந்தாலும் சரி, என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு போய் வந்து என்ன செய்யும்னு சொன்னா ஹிஸ்டமின் ரிசப்டர்ஸோட போய் பைண்ட் ஆகும். அப்படி என்னென்ன ஹிஸ்டமின் ரிசப்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா என்ன இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் இருங்க. இந்த சாரி, இன்னும் தெரியல. அந்த நோட் எழுதுற பென் வந்து வருது இல்ல, ரைட் பண்ணி காட்டுவோம்னு பார்த்தேன். ஏதோ எரர் போல. ஸ்கிரீன் கூட ஷேர் ஆகுது இல்ல? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுது இல்லையா? இல்ல. செல்லுங்களா ஷேர் ஆயினா கொஞ்சம் கவரேஜ் இஷ்யூவால. இப்போ ஓகேயா? ஓகே. ஓகே. சரி, அப்ப என்ன நான் பார்த்த மாதிரி ஹிஸ்டமின்ஸ் போய் எங்க எக்ட் ஆகும் மெடிசன்னா ஹிஸ்டமின் ரிசப்டர்ஸ்ல தான் போய் என்ன செய்யும்? எக்ட் ஆக போகுது. அப்படி என்னென்ன ஹிஸ்டமின் ரிசப்டர்ஸ் இருக்குன்னு சொன்னா ஒன்று வந்து H1, சரியே, H1 ரிசப்டர்ஸ். அடுத்தது H2, சரியே, H2 ரிசப்டர்ஸ் இருக்கு. அடுத்த டைப் வந்து H3, சரியே. அப்ப H1, H2, H3 இப்படி H4 வரைக்குமே இருக்கு. ஆனா உங்களுக்கு 3, 4 எல்லாம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஆனா உங்களுக்கு மெயினா வந்து இங்க நாம படிக்கிறது வந்து H1 ரிசப்டர்ஸை பிளாக் பண்ற மெடிசின்ஸ் மட்டும்தான். சரி, நீங்க ஆல்ரெடி இதுக்கு முதல் வந்து H2 ரிசப்டர்ஸ் பிளாக்கர்ஸ் அப்படின்ட்டு எங்க படிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க படிச்சிருக்கீங்க இந்த விஷயம், எங்க படிச்சீங்க? ஆன்டி அல்சர். ஓகே, ஆன்டி அல்சர், பெப்டிக் அல்சர்ஸ்ல படிச்சிருப்பீங்க. என்ன அதுக்கு என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க? எனி எக்ஸாம்பிள்ஸ்? சிமெட்டிடின், ரெனிட்டிடின், செமிட்டிடின். ஓகே, ரெனிட்டிடின், சிமெட்டிடின், ஃபமோட்டிடின் இதெல்லாம் வந்து H2 ரிசப்டர் பிளாக்கர்ஸ். அதுக்குரிய ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். அது இப்போ எப்படி எக்ட் ஆகி அதை வந்து எப்படி அல்சர்ஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது? அதுக்குரிய ஃபங்க்ஷனை சொல்லுங்க சும்மா நார்மலா தெரிஞ்ச வரைக்கும். இப்ப இது H2 ரிசப்டர் பிளாக்கர்ஸ் போட்டீங்கன்னு சொன்னா, டேப்லெட் எடுத்தீங்கன்னு சொன்னா அல்சர் வந்து கியூர் ஆகுது, ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ஃபங்க்ஷன் என்ன படிச்சிருப்பீங்க தானே அந்த டைம்ல.
ஓகே, ஞாபகம் இல்லைன்னு அசெட்டைல் நினைக்கிறேன். கோலின் வந்து ஹிஸ்டமினை ரிலீஸ் பண்றத H2 ரிசெப்டர்ஸை போயிட்டு பிளாக் பண்ற. ஓகே, அது ஒரு அது பிபிஐ இல்லையா மெயின் ஃபங்க்ஷன்? H2 ரிசெப்டர்ஸ்க்குரிய ஃபங்க்ஷன், அதுக்குரிய பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து இப்ப ஹிஸ்டமின்ங்கிற இந்த ஓட்டோகாய்ட்ஸ் இருக்கு தானே, இது போய் வந்து ஜிஐடில என்ன செய்ய மெடிசன்னா, ஜிஐடில கெஸ்ட்ரிக் ஃப்ளூயிட் சிக்ரீஷன்ஸை வந்து, அதாவது HCl வந்து சுரக்க செய்யும். அது ஒரு பிசியோலாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். சரி, அப்ப இந்த ஹிஸ்டமின் வந்து எக்ட் ஆகிறதால என்ன பெப்டிக் அல்சர் வரதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அது போய் என்ன செய்யுது, அதுல பிசியோலாஜிக்கல் ஆக்ஷன்ஸ்ல ஒன்று வந்து நம்மளோட HCl சுரக்க செய்யறத கூட்டுது, கெஸ்ட்ரிக் சிக்ரீஷன்ஸை கூட்டுது. அதால என்ன நடக்கும், வளமையா வந்து சிக்ரீட் ஆகிற அளவை விட கூடிய சுரக்கக்குள்ளே அல்சர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா, அந்த டைம்ல தான் என்ன செய்யறாங்க, இந்த H2 ரிசெப்டர்ஸை வந்து யூஸ் பண்றதால இந்த H2 ரிசெப்டர்ஸ் போய் என்ன செய்யும்டா, அந்த இப்ப ஜிஐடி ட்ரெக்ல இருக்கிற H2 ரிசெப்டர்ஸ்ல போய் என்ன செய்யும், இந்த H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் போய் என்ன செய்யும், ஆக்ட் ஆகும். அதால என்ன நடக்கும், இந்த HCl அந்த கெஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் சிக்ரீட் ஆகிறது குறையும். அப்படித்தான் அந்த ட்ரக் வந்து என்ன பெப்டிக் அல்சர்ஸ்ல வந்து ஆக்ட் ஆகும், பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். சரியே, ஆனா இங்க நாம படிக்க போற ட்ரக் வந்து H2 ரிசெப்டர்ஸ் இல்ல. மெயினா நாம படிக்கிறது இங்க ஆன்டிஹிஸ்டமின்ஸ் என்று சொல்றது H1 ரிசெப்டர்ஸ் பிளாக்கர்ஸ். சரியா, இந்த H1 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் தான் இங்க நாம மெயினா படிக்கிறது. சரியே, அங்க நாம என்ன பெப்டிக் அல்சர்ஸ்ல தான் H2 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ் தான் நாம படிப்போம். ஆனா எங்கேயுமே என்ன இந்த ஹிஸ்டமின்ங்கிற இந்த ஓட்டோகாய்ட்ஸ் போய்த்தான் என்ன செய்யுது, ஒரு பிசியோலாஜிக்கல் எக்ஸ்டென்ஸை உருவாக்குது. அதை வந்து நாம என்ன ஆன்டிஹிஸ்டமின்ஸை கொடுத்து அதை வந்து பிளாக் பண்றோம். அதான் அதுக்குரிய பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். சரி, அப்ப நீங்க H2 ரிசெப்டர்ஸ் படிச்சிட்டீங்கிறதால நாம இன்றைக்கு மெயினா இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ், இந்த அலர்ஜிக் யூஸ் பண்ற இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து H1 ரிசெப்டர்ஸ்ல தான் போய் என்ன செய்யும், மெயினா வந்து ஆக்ட் ஆக போகுது. சரி, அந்த விஷயம் தான் நாம இன்றைக்கு படிக்க போறோம். சரி, இதுல பாருங்க, வாட் இஸ் ஹிஸ்டமின், கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அமைன்ஸ். சரி, என்ன நான் சொன்னேன், அமினோ ஆசிட், ஹிஸ்டிடின்ங்கிற ஒரு அமினோ ஆசிட்ல இருந்து தான் இந்த ஹிஸ்டமின்ங்கிறது என்ன ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், அமைன்ஸ் தட் ஸ்டோர்ட் இன் மோஸ்ட் டிஷ்யூஸ், ஹிஸ்டோ, அதான் பசோஃபில்ஸ் அண்ட் mast cells, release in allergic reactions and act on H1 receptor. சரியா, அப்ப இங்க வந்து மெயினா வந்து எங்க ஆக்ட் ஆக போகுதுன்னு சொன்னா, எங்க அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் கண்டிஷன்ஸ்ல H1 ரிசெப்டர்ஸ்ல தான் மெயினா வந்து டிரெக்ஷன் இருக்க போகுது. அடுத்தது இதுல என்னென்ன ஆக்ஷன்ஸ், என்னென்ன எஃபெக்ட் வந்து வரும். சரியா, இப்ப இந்த இப்ப இந்த ஹிஸ்டமின் போய் ஆக்ட் ஆகிறதால, ஹிஸ்டமின் போய் H1 ரிசெப்டரோட ஹிஸ்டமின் ஆக்ட் ஆகிறதால என்னென்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஒன்று வேசோ டைலேஷன். சரியே, அப்படி என்ன இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, இப்ப ஒரு நீங்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு அலர்ஜிக் வந்துச்சுன்னா ஒரு என்னென்ன சிம்டம்ஸ் வரையிலும் அப்படின்னு சொல்லி. இப்ப நான் இதுக்கு முதல்ல சொன்னேன் இன்ட்ரோடியூஸ் பண்ண போல, எக்ஸாம்பிளுக்கு ஹீட், ரெட் ஸ்பாட் வரையிலும், எடிமா கண்டிஷன் மாதிரி வரையிலும். ஓகே, இன்ஃப்ளமேஷன், எடிமா கண்டிஷன் வரையிலும், ரெட்னஸ் வரையிலும், மற்ற டெம்பரேச்சர் ஹை ஆகையிலும். ஏன்னா அப்படியே அந்தந்த எக்ஷன்ஸ் ஏன் வருதுன்னு சொன்னா, இப்ப வந்து என்ன வேசோடைலேஷன். சரி, வேசோடைலேஷன் நடக்கிறதால. சரி, இப்ப ஒரு இன்செக்ட் வந்து பைட் பண்ணிட்டு, இப்ப உங்களோட ஒரு ஸ்கின்ல வந்து இன்செக்ட் பைட் பண்ணிட்டு இருந்தா அதை சுத்தி என்ன ஒரு ரெட் மார்க் மாதிரி வரும். கவனிச்சிருப்பீங்களா? இதே கவனிச்சிருப்பீங்க என்ன, அந்த ரெட் மார்க் மாதிரி வருது. அடுத்தது அதை சுத்தி வந்து என்ன, அந்த ரெட் மார்க்கை சுத்தி ஒரு மாதிரி சிவந்த மாதிரி என்ன, அவத்தை சுத்தி கொஞ்சம் தடிப்பமாகி என்ன ரெட் ஆகும். என்ன ஏன் ரெட் ஆகுதுன்னு சொன்னா, அவடத்த இருக்கிற அந்த பிளட் வெசல்ஸ் வந்து என்ன நடக்குது, டைலேட் ஆகுது. சரியே, அப்ப அந்த டைலேட் ஆகுறதால தான் என்ன அந்த இடம் வந்து ரெட்டா மாறுது.
சரி, அப்ப அந்த அந்த பிசியோலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஹிஸ்டமின். சரி, அப்ப இன்ஃப்ளமேஷன் வாரது, அடுத்தது ரெட் மார்க்ஸ் வாரது, இப்படி எடிமா கண்டிஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த வீங்கின மாதிரி வர அந்த கண்டிஷன்ஸ் வாரதுக்கு காரணம் இந்த ஹிஸ்டமின். சரி, அப்ப அந்த ஹெண்டி ஹிஸ்டமினை கொடுக்கறதால என்ன நடக்கும்? இந்த கண்டிஷன்ஸ் நாம வந்து என்ன செய்யலும், திருப்பி என்ன செய்யலும், கியூர் பண்ணிக்க இயலும். சரியா? அதான் நீங்க நடக்கிற ஒரு மேலோட்டமான ஒரு பார்மகாலஜிக்கல் என்ன ஆக்ஷன் இந்த எண்ட் ஹிஸ்டமின்ஸை கொடுக்கறதால. அதே மாதிரி என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப இந்த ஹிஸ்டமின் என்ன செய்யும்னு சொன்னா, இப்ப பிளட் வெசல்ஸ்ல ஆக்ட் ஆகிறதால வேசோடைலேஷனை ஏற்படுத்தும். வேசோடைலேஷன் ஏற்படுத்துறதால இப்ப நார்மலா அவங்களுக்கு பிளட் ஃப்ளோ வந்து ஒரு நார்மல் ரேஞ்ச்ல இருக்கும். இப்ப அந்த பிளட் வெசல்ஸ் வந்து டைலேட் ஆகினா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பிபி என்ன செய்யும் டைலேட் ஆகினா? இதுக்கு முதல் படிச்சிருக்கீங்களா? சிவிஎஸ் படிச்ச நீங்க சொல்லுங்க பார்ப்போம் உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி. வேசோடைலேஷன் நடந்தா பிபி என்ன நடக்கும்? பிளட் பிரஷருக்கு என்ன நடக்கும்? குறையும். குறையும். எப்படி குறையுது? நார்மலா போற அளவை விட என்ன டைலேட் ஆகினா கூடினால் என்ன இப்ப நார்மலா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும். இப்ப டைலேட் ஆகினா ஒரு இடத்தை என்ன நிறைய போறதால அந்த பிளட் பிரஷர் என்ன செய்ய போகுது? குறைய போகுது. சரியே? அப்ப வேசோ டைலேஷன் வந்து ஒரு என்ன மெயின் இஃபெக்ட் இந்த ஹிஸ்டமின். சரியா? அப்ப அந்த வேசோ டைலேஷன் நடந்தா பிபி வந்து குறையும், பிளட் பிரஷர் வந்து குறையும். அதால வந்து ஒரு சைடு எஃபெக்டா வந்து ஹைப்போடென்ஷன் வரையிடும். சரியே? ஹைப்போடென்ஷன் வந்தா ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி பிபி குறைஞ்சா வருமே, அதே மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை உருவாக்க இயலும். அடுத்தது என்ன செய்யுமெண்டா இந்த ஹிஸ்டமின் போய் ஸ்மூத் மசில். ஸ்மூத் மசில்ஸ் என்றா ஒன்று வந்து லங்ஸ்ல இருக்கிறதும் ஸ்மூத் மசில்ஸ், அடுத்தது ஜிஐடி ட்ரேக்ல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ், இதுல வந்து எக் பண்ணும். சரியா? இப்ப லங்ல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ்ல போய் கான்ஸ்ட்ரிக்ஷனை ஏற்படுத்தும். சரியா? என்ன பாருங்க, ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் என்று போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன ஏற்படுத்துறதுன்னா இந்த ஹிஸ்டமின்ஸ் ஏற்படுத்துற பிசியோலஜிக்கல் எக்ஷன்ஸ் தான் இப்ப பேசிட்டு இருக்கேன். சரியே? அப்ப இத வச்சு நீங்க எண்ட் ஹிஸ்டமின்ஸ் என்னென்ன செய்யும்ங்கிறத இப்பயே என்ன செய்யலாம்? கால்குலேட் பண்ணலாம். விளங்குதா? அப்ப என்னென்ன அட்வர்ஸ் எஃபெக்ட் வரும் எண்ட் ஹிஸ்டமின்ஸால, அதையும் நீங்க என்ன செய்யலும்? இந்த ஹிஸ்டமின்ஸ் பிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் விளங்கினா என்ன செய்யலும்? இப்பயே வந்து நீங்க அதை வந்து கால்குலேட் பண்ண மாதிரி இருக்கும். சரியே? அப்ப மெயின் இஃபெக்ட் வந்து இந்த ஹிஸ்டமின் வேசோ டைலேஷன் பண்றது. சரி, அதால என்ன பிபி வந்து குறையும். அடுத்தது என்ன செய்யுமெண்டா ஸ்மூத் மசில்ஸ், லங்ஸ்ல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ், அதுல வந்து என்ன செய்யும்? ஒரு கான்ஸ்ட்ரிக்ஷனை ஏற்படுத்தும். அது வந்து கான்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படுத்தினா என்ன நடக்கும் சொல்லுங்க? இப்ப ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் வந்து என்ன நடக்கும்? இதெல்லாம் படிச்சிட்டீங்க நீங்க, மோஸ்ட் பார்மகாலஜி படிச்சு முடிஞ்சு. ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் நடந்தா எஸ்மா படிச்சிட்டீங்க தானே? எஸ்மா எப்படி எப்படி வருது? ப்ரோங்கோஸ்பெசம் இதெல்லாம் படிச்சீங்க தானே? என்னப்பா பார்மகாலஜியே படிக்காத மாதிரி இருக்கீங்க, ஆன்சர்ஸ் பண்றீங்கல்ல. பார்மகாலஜி ஒரு 60% மேல முடிஞ்சு. உங்களுக்கு இப்ப சிஎன்எஸ் அதுக்கு பிறகு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சாப்டர்ஸ் தான் இருக்கு. மொத்தம் முடிஞ்சு. ஜிஐடி முடிஞ்சு, சிவிஎஸ் முடிஞ்சு, ஆன்டிபயோட்டிக் முடிஞ்சு, மோஸ்ட் வந்து பார்மகாலஜி முடிஞ்சு. இப்ப நீங்க ஒரு பார்மகாலஜி ஃபுல்லா இருக்கிற ஒரு நாலேஜ் இருக்கிற ஆக்கள் மாதிரி எல்லாத்துக்கும் வந்து என்ன செய்யணும்? ஆன்சர் பண்ணணும். அதோட நீங்க வந்து என்ன சியூடிக்ஸும் படிச்சாக்கள், பேட்ச் 1 பேட்ச் 2ல இருக்கிறவங்க. இப்ப அஸ்மா கிட்டதெல்லாம் படிச்ச நீங்க, அது கூட ஆன்சர் பண்ணாம இருக்கீங்க. ஓகே, ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் என்ன வந்து என்ன நம்மட லங்ஸ் வந்து லங்ல இருக்கிற அந்த ப்ரோங்கியோல்ஸ் வந்து என்ன செய்யுமெண்டா சுருங்கும். அதான் ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன். சுருங்குறதால இதுக்குள்ள போற இந்த யாட அளவு வந்து என்ன செய்யுமெண்டா குறையும். சரி, அப்ப அந்த டைம்ல தான் அஸ்மாங்கிற கண்டிஷன்ஸ் வரலாம். சரி, அதுக்கு தான் என்ன செய்யறோம்? அஸ்மாக்குரிய என்ன ஒன்று வந்து எம்டிஐ இல்லாட்டி டிபிஐ ஹைலஸ் அதில் யூஸ் பண்ணி என்ன செய்யறோம்? அந்த கெப்சூல்ஸை போட்டு என்ன செய்யறோம்? அந்த
இருமல் வர டைம்ல எல்லாம் என்ன செய்யறோம், அதுல இருந்து கியூர் பண்றதுக்கு இந்த ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து ரிலீஃப் பண்ணி என்ன ஒரு ப்ரோங்கோ டைலேஷனை அது வந்து ஏற்படுத்தும். அதான் அதுல மெயின் ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன். சரியே, அப்ப அந்த ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷனை எது வந்து ஏற்படுத்தும்னா இந்த ஹிஸ்டமின் இப்போ எக்ட் ஆகினா அந்த ப்ரோங்கியோல இருக்கிற ப்ரோங்கோ அந்த பாதையில இருக்கிற அந்த ஸ்மூத் மசில்ஸ்ல போய் இந்த ஹிஸ்டமின் எக்ட் ஆகினால் ப்ரோங்கோ கன்ஸ்ட்ரிக்ஷன் ஏற்படும். அதோட என்ன ஜிஐடி ட்ரெக்ல இருக்கிற சரியா, ஜிஐடி ட்ரெக்ல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் சரியே, ஸ்டொமக் இன்டெஸ்டைன் அதுல போய் எக்ட் ஆகினா என்ன நடக்கும்னா அதுல மொட்டிலிட்டி வந்து கூடும். சரியே, விளங்குதா? இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க சமிபாடு, அதுல மொட்டிலிட்டி கூடினா என்ன நடக்கும்டா என்ன ஃபாஸ்டா வந்து என்ன செய்யும், சமிபாடு அடையும், டைஜஸ்ட் ஆகும். சரியே, பெரிஸ்டல்சிஸ் நடக்கும். பெரிஸ்டல்சிஸ் நடக்கிற வீதத்தை கூட்டும் மொட்டிலிட்டி கூடுறதால. சரியே, அப்ப என்ன டயரியா போறதுக்குரிய கண்டிஷன்ஸும் வரும். சரியே, அப்ப அதெல்லாம் என்ன ஏற்படுத்துதுன்றா இந்த ஹிஸ்டமின் போய் இந்த ஜிஐடி ட்ரெக்ல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ், அடுத்தது லங்ஸ்ல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ் அதுல போயிட்டு ஆறதால வார பிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் தான் இதுகள். சரியே, அடுத்தது நான் சொன்ன மாதிரி என்ன லோக்கல் எஃபெக்ட்ஸ், லோக்கல் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். நான் சொன்னேன் என்ன எடிமா, அடுத்து ரெட்னஸ் வாருது, அடுத்தது என்ன ஒரு மாதிரி ரெட் ஸ்பாட் வாருது, அந்த வேசோடைலேஷன் நடக்கிறதால அவடுத்து கொஞ்சம் சிவந்த மாதிரி வாருது. அந்த கண்டிஷன்ஸையும் என்ன செய்யும் இந்த ஹிஸ்டமின் வந்து ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். சரியே, அப்ப இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் ஒரு ஹிஸ்டமின் என்கிற ஓட்டோகோயிட் போய் நம்மட பாடிஸ்ல என்னென்ன இஃபெக்டை வந்து ஏற்படுத்தும் என்கிற விஷயம் இப்போ ஓகே இருக்கும். என்ன ஹிஸ்டமின் சொன்னா என்ன, அது போய் இங்க எக்ட் ஆகும், அதுல ரிசப்டர்ஸ் என்னென்ன இருக்கி, இப்ப ரிசப்டர்ஸ்ல போய் இந்த ஹிஸ்டமின் எக்ட் ஆகிறதால என்னென்ன இஃபெக்ட் வரும் என்கிற விஷயம் எல்லாம் இப்ப ஓகே இருக்கு. அப்ப இது ஓகே இருந்தா தான் அடுத்தது நாம என்டி ஹிஸ்டமின்ஸ் வந்து கிளியரா படிக்கலும். என்ன அப்ப ஹிஸ்டமின் ஆக்ஷன் இதுன்னு சொன்னா எண்ட் ஹிஸ்டமின் கொடுத்தா இந்த ஆக்ஷன் என்ன செய்யும், நடக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க, இப்ப வேசோடைலேஷன் என்கிறது வந்து ஹிஸ்டமின் எக்ட் ஆகிறதால வர ஒரு பிசியோலஜிக்கல் ஆக்ஷன். சரியே, அப்ப நாம எண்ட் ஹிஸ்டமின் நாம வந்து எடுத்துக்கொண்டோம்னா அந்த எண்ட் ஹிஸ்டமின் போய் என்ன செய்யும் சொல்லுங்க பாப்போம். இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும், அதனால பிளட் பிரஷர் கூடும். கூடும், வெரி குட். என்னன்னு சொன்னா இப்ப நீங்க இந்த ஹிஸ்டமின் எஃபெக்ட்டுக்கு எதிராக யோசிப்பீங்க. என்ன இப்ப ஹிஸ்டமின் எஃபெக்ட் எல்லாம் விளங்கிட்டா அதுல எஃபெக்ட்டுக்கு எதிரா என்ன இப்ப வேசோ டைலேஷன் நடந்தா என்ன வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் நடக்கும். அதால என்ன பிபி வந்து கூடும், டெக்கிகார்டியா வந்து குறையும். பிபி குறைஞ்சா டெக்கிகார்டியா என்ன செய்யும் சொல்லுங்க, பிபி குறைஞ்சா டெக்கிகார்டியா என்ன செய்யும், பிபி கொஞ்சம் டெக்கிகார்டியா வருமா பிரேடிகார்டியா வருமா? பிராடிகார்டியா. நோ, நீங்க யோசிக்கிறது சரி, ஆனா பிபி குறைஞ்சா வந்து டெக்கிகார்டியா தான் வரும். சரியே, விளங்குதா? அந்த டெக்கிகார்டியா பிரேடிகார்டியாங்கிற விஷயம் இதுல கொஞ்சம் வித்தியாசப்படும். அது எப்படிங்கிறது நீங்க அந்த சிவிஎஸ் படிக்கக்குள்ள படிச்சிருப்பீங்க. சரியே, டெக்கிகார்டியா பிபி குறைஞ்சா டெக்கிகார்டியா வரும், பிபி கூடினா பிரேடிகார்டியா வரும். சரியே, அப்ப அந்த இப்ப வயசோ டைலேஷன் நடந்த பிபி என்ன செய்யுது குறையுது, அதால டெக்கிகார்டியா வரும். சரியே, அப்ப நாம என்டி ஹிஸ்டமினை கொடுக்கறதால வேசோ கான்ஸ்ட்ரிக்ஷன் நடந்து டெக்கிகார்டியா வந்து குறையும். சரி, அது ஒரு இஃபெக்ட். அடுத்து இதுல சொல்லுங்க பார்ப்போம். இந்த நம்முடைய இது என்ன ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல இருக்கிற ஸ்மூத் மசில்ஸ்ல ஹிஸ்டமின் எக்ட் ஆகிறதால ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் நடக்குது. இப்ப எண்ட் ஹிஸ்டமினை கொடுத்தா என்ன நடக்கும், பிராங்கோ டைலேஷன் நடக்கும். ப்ரோங்கோ டைலேஷன் நடக்கும். அதால என்ன நம்மளுக்கு என்ன சரியா வந்து சுவாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது ஜிஐடி ட்ரெக்ல போய் எண்ட் ஹிஸ்டமின் எக்ட் ஆகிறதால என்ன அந்த மொட்டிலிட்டி வந்து நார்மல் ரேஞ்சுக்கு வரும். அதால டயரியா கண்டிஷன்ஸ் வந்து என்ன கியூர் ஆகும். அடுத்தது என்ன இப்ப ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்ல வர இந்த இஃபெக்ட், இந்த அலர்ஜிக் இஃபெக்ட் என்ன இடிமா, ரெட்னஸ் வர்றது, என்ன இன்ஃப்ளமேட் ஆகிறது, என்ன டெம்பரேச்சர் கூறு அதெல்லாம் வந்து குறையும் எண்ட் ஹிஸ்டமின்ஸ் இருக்கிறதால. அதெல்லாம் இது வந்து அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸுக்கு மோஸ்டா யூஸ் பண்ற. சரி, அப்ப உங்களுக்கு வந்து இவ்வளவு நேரமும் ஏன் இந்த ஹிஸ்டமினை இவ்வளவு பிரீஃபா சொன்னா இந்த ஹிஸ்டமின் சொன்னா என்னன்னு விளங்கணும். அடுத்தது ஓட்டோகோயிட்ஸ். என்ன ஹிஸ்டமின்ங்கிறது ஓட்டோகோயிட்ஸ்ல வர
ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு மீடியேட்டர்ஸ். ஸோ அதுக்குரிய ஒரு நாலேஜ் உங்களுக்கு தேவை. சரியே? அப்ப இந்த ஹிஸ்டமினை பத்தி தெரிஞ்சாதான் அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது, அது எங்க போய் எக்ட் ஆகுது, அதுல எஃபெக்ட் என்ன, அதுல பிசியோலஜிக்கல் எக்ஷன்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சாதான் உங்களுக்கு என்டி ஹிஸ்டமின்ஸ் வந்து ஈஸியா விளங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது போவோம் என்டி ஹிஸ்டமின்ஸுக்கு. அடுத்த ஸ்லைடு போவோம். இதுல பாருங்க, வாட் இஸ் antihistamine. சரியே? நான் சொன்ன மாதிரி the most frequently used drug group to treat allergic conditions caused by histamine release. அப்ப allergic conditions ஏன் வருது என்கிற விஷயம் இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு. மெயின் ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகிறதால allergic conditions வருது. அப்ப அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகிறதால வர allergic conditions வந்து என்ன செய்ய, கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்ற மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி யூஸ் ட்ரக் தான் என்ன, antihistamines. சரி, which competitively block the histamine action by blocking H1 receptors results to counteract the effects of histamine in the body. என்ன செய்யும்னா இந்த antihistamines என்ன செய்ய போகுது, அதுல பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன் என்ன, நம்மட H1 receptors மெயினா எங்க இந்த நாம இங்க படிக்கிற அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்ல படிக்கிறது வந்து H1 ரிசெப்டர் பிளாக்கர்ஸ். அப்ப எங்க போய் வந்து இது பிளாக் பண்ணுமெண்டா H1 ரிசெப்டர்ஸ்ல போய் காம்படிட்டிவ்லி என்ன நீங்க படிச்சிருப்பீங்க, அந்த எங்க பார்மகோ டைனமிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. என்ன போட்டிக்குரிய மாதிரி எண்டகோனைஸ் பண்ணும், போட்டி அல்லாத மாதிரி எண்டகோனைஸ் பண்ணும், அந்த இதுல வருது. அப்ப இங்க வந்து காம்படிட்டிவ்லி போட்டிக்குரிய மாதிரி தான் என்ன செய்யும், இந்த அந்த ரிசெப்டர்ஸ்ல போய் இது வந்து எக்ட் ஆகி எண்டகோனைஸ் பண்ணும். சரி, அதாலதான் என்ன அந்த என்டிஹிஸ்டமின் வந்து ஒர்க் ஆகி ஹிஸ்டமின்ல வர அந்த ஆக்ஷன் வந்து குறைய போகுது. சரி, இந்த பிக்சர்ஸ்ல போட்டிக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். இந்த போட்டி பாருங்க, அலர்ஜி ரிலீஃப் என்ன, அதுல என்ன போட்டிக்கு குளோர்ஃபினரமின் அப்படின்னா என்ன ட்ரக்க சொல்றாங்க தெரியுமா? பிரிட்டன். வெரி குட். குளோர்ஃபினரமின்டா பிரிட்டன். சரியே, நீங்க வளமையா நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க பிரிட்டன். அது என்ன, ஒரு என்டி ஹிஸ்டமின். சரியே, இதுக்கு பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்டி ஹிஸ்டமின். அப்ப அதிலே போட்டிக்கு என்ன, ரிலீஃப் ஆன் ஸ்னீசிங், ரனி நோஸ், இச்சி த்ரோட், இச்சி வாட்டரி ஐஸ், என்ன இதெல்லாம் வந்து ஒரு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ். வளமையா வந்து நீங்க என்ன ரனி நோஸ், ஸ்னீசிங் எல்லாம் காமன் கோல்டு வந்தாலே வர ஒரு கண்டிஷன்ஸ். அது வந்து எப்படி வருதுன்னா, காமன் கோல்டு கூட ஒரு அலர்ஜி கண்டிஷன்ஸால தான் வருது. அப்ப அந்த கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்ற ஒரு ட்ரக் தான் இந்த ஆன்டிஹிஸ்டமின். அடுத்தது இதுல நீங்க சொன்ன சிட்ரிசின் என்ன, அதுவும் என்ன ஒரு ஆன்டிஹிஸ்டமின் ட்ரக். சரியே, அப்ப அடுத்தது நாம பார்க்க போறோம். இப்ப இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் என்ன ட்ரக் இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு அதுக்குரிய கிளாசிபிகேஷனை பார்க்க போறோம். சரியே, இவ்வளவு வரைக்கும் கிளியர் தானே? ஆன்டிஹிஸ்டமின்ஸ், ஹிஸ்டமின் என்ன, இதுல ஏதும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் கிளியர் தானே? ஓகே, அடுத்த கிளாசிபிகேஷன் பார்க்க போறோம். மெயினா வந்து எப்படி கிளாசிபிகேஷன் பண்றாங்கன்னு சொன்னா, மெயின் கிளாசிபிகேஷன் வந்து அதுல ஜென்ரேஷனை வச்சு. ஜென்ரேஷன் எப்படி வருதுன்னு சொன்னா, இப்ப இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் H1 ஆன்டிஹிஸ்டமின்ஸ் அதை வச்சுதான் இந்த படிக்க போறது. இது நமக்கு தேவையானது இந்த இதுல இந்த H1 என்ன ஆன்டிஹிஸ்டமின்ஸ் தான். சரியே, அப்ப அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன். சரியா, இந்த ஜென்ரேஷன் ஏன் மாறுது அப்படின்னு சொன்னா, இது வந்து மோஸ்ட் யூஸ் பண்ற ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து செடேஷனை உருவாக்கும். சரியே, அந்த செடேஷனுங்கிறது என்ன, ஒரு தூக்கம், நம்மளோட பிரெயின் வந்து என்ன சப்ரஸ் ஆகிறதால ஒரு சரியா அந்த கான்சியஸ்னஸ் இல்லாம ஒரு தூக்க நிலை கொண்டு போற அந்த அந்த கண்டிஷன்ஸ் தான் செடேஷன் சொல்றேன். சரியே, அப்ப நாம யூஸ் ஆரம்ப காலத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல அவங்க வந்து கண்டுபிடிச்ச ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து செடேஷனை கூடியா ஏற்படுத்த மாதிரி இருந்துச்சு. இப்பயுமே நிறைய பேருக்கு வந்து இப்ப சிட்ரிசின் வந்து செகண்ட் ஜென்ரேஷன்ல நான் செடேட்டிவ்ல தான் இப்ப அதை வந்து கிளாஸ் பண்றோம். ஆனாலும் நிறைய பேருக்கு சிட்ரிசின் யூஸ் பண்ணினா என்ன தூக்கமா வைக்கணும். என்ன நைட்டுக்கு நாங்களுமே சொல்லி கொடுக்குறேன், நைட்டுக்கு வந்து இதை போட்டுட்டு தூங்கினீங்கன்னா ஏர்லி என்ன ஏர்லி எழும்புற நீங்கன்னு சொன்னா எப்படியும் லேட்டா தான் எழும்புவீங்க.
அதுக்குரிய ரீசன் என்னன்னா இது என்ன தூக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா அது நான் செடேட்டிவ்க்குள்ள தான் வருது. ஆனாலுமே என்ன செடேஷனை ஏற்படுத்துது. சரியே என்னன்னு சொன்னா இந்த எண்ட் ஹிஸ்டமின்ஸுக்குரிய ஒரு பொதுவான ஒரு என்ன இதன்னு சொன்னா இந்த செடேஷனை உருவாக்குறது. சரியே அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல உருவாக்கின எண்ட் ஹிஸ்டமின்ஸ் வந்து மோஸ்ட் செடேஷனா இருந்துச்சு. சரியே அப்ப அதுல இருந்து ஓகே இது வந்து செடேஷன் உருவாக்குறதால நிறைய பேர் இதை எடுக்கிறதுக்கு விரும்புறதில்ல. சரியே அடுத்தது இப்ப இன்றைக்குமே நான் வந்து டிஸ்பென்ஸ் பண்ண போல சிட்ரிசின் கொடுக்க போல ஒரு பேஷண்ட் சொல்லுது ஓகே இதை போட்டா தூக்கம் பெருமாக்கும் தூங்கினா 6 வேலை செய்யற அப்படின்ற மாதிரி கேட்காங்க. அப்ப நான் சொன்னேன் ஓகே உங்களுக்கு அவங்க சொன்னாங்க இப்ப அலர்ஜிக் கண்டிஷன்ஸ் ஒன்று சொல்லி அப்ப நான் சொன்னேன் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணுங்க பண்ணிட்டு அதை கியூர் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கியூர் பண்ணினா தானே அதுல இருந்து ரிலீஃப் கிடைக்கும் என்ன ஒரு டிசீஸ் வரத்தால. ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ள விரும்புறல்ல. சரியே அப்ப அந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து ஓகே இன்னொரு ட்ரக்கை வந்து கண்டுபிடிக்காங்க செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக் கொண்டு கண்டுபிடிக்காங்க. சரியே அந்த ட்ரக் என்ன செய்யுமெண்டா செடேஷனை உருவாக்காது நான் செடேட்டிவ் ட்ரக். சரியே ஆனாலுமே அந்த நான் செடேட்டிவ்குள்ள வர சிட்ரிசின் தான் இப்பயும் சிலவங்களுக்கு இல்ல மோஸ்டா நிறைய பேருக்கு ஒரு செடேஷனை உருவாக்குது. சரி அப்ப என்ன ஜெனரேஷன் படி இதை வந்து கிளாசிபிகேஷன் பண்றாங்க டிவைட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அண்ட் செகண்ட் ஜெனரேஷன். அடுத்தது NDH2 ஹிஸ்டமின். சரி இதான் நாம எதுல படிச்சோம் பெப்டிக் அல்சர் டிசீசஸ்ல படிச்ச ட்ரக் தான் H2 ஹிஸ்டமின்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெனிட்டிடின் ஃபமோட்டிடின் சிமெட்டிடின் இதெல்லாம் வந்து அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஓகே அப்ப கிளாசிபிகேஷன் உங்களுக்கு என்ன ஜெனரேஷனை வச்சு தெரிஞ்சாலே போதும். பாருங்க இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை பார்க்க போறோம். சரியே அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன வருதுண்டா என்ன செடேட்டிவ். சரி என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களுக்கு விளங்கிட்டும் செடேட்டிவான ஒரு என்டோஹிஸ்டமின்ஸ் தான் அதுல வந்து வாரது. சரியே பாருங்க மேஜர் ட்ராபேக் சீரியஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இஸ் செடேஷன் ட்ரோசினஸ் என்ன அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல கண்டுபிடிச்ச இந்த என்டோஹிஸ்டமின்ஸ் மெயின் ஒரு அட்வான்டேஜ் சீரியஸான அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னா இந்த ட்ரோசினஸ் வந்து வந்துச்சு செடேஷன். சரியே ஏன்னு சொன்னா இந்த என்டோஹிஸ்டமின்ஸ் எல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னா நம்மளோட பிளட் பிரெயின் பெரியரை வந்து பெனெட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சரி அதாலதான் இது வந்து செடேஷனை கூடுதல் அளவுல ஏற்படுத்துச்சு. அப்ப இந்த ட்ரக் என்ன செய்யுமெண்டா இந்த பிளட் பிரெயின் பெரியரை வந்து பெனெட்ரேட் பண்ணி போறதால நம்மளோட பிரெயினை வந்து சப்ரஸ் பண்ணும். அப்ப பிரெயின் சப்ரஸ் ஆகிறதால அது வந்து சரியா ஒர்க் ஆகாம நம்மளுக்கு சரியா யோசிக்க இயலாம ஒரு கான்சியன்ஸை இழந்து ஒரு செடேஷன் நிலைக்கு ஒரு தூக்க நிலைக்கு கொண்டு போகும். சரி அதான் இந்த ட்ரக் ஏன் செடேஷனை ஏற்படுத்துதுங்கிறதுக்குரிய ரீசன். ஏன் ஏற்படுத்துதுன்னா அது வந்து பிளட் பிரெயின் பெரியரை வந்து க்ராஸ் பண்றதால. சரியே பிகாஸ் என்டோஹிஸ்டமின் ஷோஸ் டெண்டன்சி டு ஃபால் ஸ்லீப் ரிடியூஸ் அலர்ட்னஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன். என்ன இப்ப இந்த ட்ரக் எடுத்தா என்ன தூக்கத்துக்கு கொண்டு போகும். நம்மட இப்ப நாம இப்ப ஸ்டடி பண்ண போறோம் இல்லைங்க இல்லாட்டி ஏதும் என்ன ஒர்க் பண்ண போறோம் இல்லைண்டா அதுக்குரிய கான்சன்ட்ரேஷனை அது வந்து என்ன செய்யும் குறைச்சிடும். தூக்கம் வந்து நம்மளுக்கு அதுல கான்சன்ட்ரேஷன் வராது தூங்கத்தான் செல்லும். என்ன அப்ப என்ன இந்த ட்ரக் எடுத்ததுல ஒரு ட்ராபேக் அதான் இருந்துச்சு செடேஷன். சரியே அடுத்தது பாருங்க சின்ஸ் தியர் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு அதர் சிஎன்எஸ் டிப்ரெசன்ட். சரியா இது ஏன்னு சொன்னா இப்ப நீங்க சிஎன்எஸ் ஃபார்மகாலஜி படிக்கக்குள்ள சிஎன்எஸ் டிப்ரெசன்ஸ் படிப்பீங்க ஒரு ட்ரக் அந்த ட்ரக் மாதிரியே இது வந்து கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதால என்ன செய்யுதுண்டா இப்ப சிஎன்எஸ்க்குரிய ட்ரக் தான் மெயினா வந்து பிளட் பிரெயின் பெரியரை வந்து பெனெட்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அது எக்ட் ஆகணும் எங்க சிஎன்எஸ்ல தான். அதே ஸ்ட்ரக்சர்ல இந்த என்டோஹிஸ்டமின்ஸ் இருக்கிறதால என்ன செய்யுது அந்த பிளட் பிரெயின் பெரியரை க்ராஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா ஓகே இதை நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்படிப்பட்ட இந்த ட்ரக்ஸ் எடுக்க கூட ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க ஒரு பார்மசிஸ்டா என்ன பேஷண்ட்ஸ் அட்வைஸ் சொல்லி கொடுப்பீங்க சொல்லுங்க பாப்போம் யோசிச்சு. பேஷண்ட்ஸ் அட்வைஸ் என்ன சொல்லி கொடுப்பீங்க இப்படி ஒரு ட்ரக் கொடுக்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் என்டோஹிஸ்டமின்ஸ் கொடுக்க போறீங்க. செடக்டிக் ஏற்படுத்துற மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல
விலங்கல்ல சாரி பெட்டிக்கு என்ன சொன்னீங்க? ஆல்கஹால் எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். அது யூஸ் பண்றதால அந்த செடக்டிவ்னஸ் இன்னும் கூடும். ஓகே, வெரி குட். வேற இப்ப ஒரு என்ன ஒரு மெஷின்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்றவங்க இல்லாட்டி டிரைவிங் பண்றவங்க அவங்களா இருந்த அந்த பேஷண்ட் வந்து அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும். ஓகே, நீங்க வந்து இந்த ட்ரக் வந்து என்ன ட்ரோசினஸை வந்து ஏற்படுத்தும், அதால நீங்க டிரைவ் பண்றதா இருந்தாலும் சரி, மெஷினரிஸ் வந்து ஆப்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, என்ன நீங்க வந்து என்ன ஒரு அலர்ட்ல இருக்கணும். என்ன இந்த ட்ரக் வந்து என்ன ஸ்லீப்பை ஏற்படுத்தும். அப்ப இந்த ட்ரக்கை போட்டுட்டு நீங்க வந்து டிரைவ் பண்ணவும் கூடாது, என்ன மெஷினரிஸ் வந்து ஆப்ரேட் பண்ணவும் கூடாது. என்ன அப்படியே வந்து ஒரு கான்சியஸ் இல்லாம செடேஷனுக்கு கொண்டு போயிடுச்சுன்னா என்ன அவங்களுக்கே ஒரு என்ன ஆபத்தா முடியும். என்ன அப்ப அந்த விஷயத்த ஒரு பேஷன்ஸ் அட்வைஸா வந்து என்ன செய்யணும், நாம சொல்லி கொடுக்கணும். சரியே, அதே மாதிரி நீங்க சொன்னதும் ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ், ஆல்கஹால் வந்து என்ன செய்யும்னா இன்னும் செடேஷனை கூட்டி விடும். சரியே, ஸோ வந்து ஆல்கஹால் வந்து எடுக்கக்கூடாது இந்த ட்ரக் எடுத்தா அப்படிங்கிற விஷயத்தையும் கட்டாயமா அவங்களுக்கு நாம ரிமைண்ட் பண்ணணும். அதால சொல்லாங்க, ஸோ அட்வைஸ் டு பேஷண்ட் ரிகார்டிங் த கண்டிஷன்ஸ் தட் நீட் டு கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன். என்ன இப்போ கான்ஸ்டன்டான ஒரு அட்டென்ஷன் தேவைப்படுற கண்டிஷன்ஸ்ல பேஷண்ட்ஸுக்கு நாம் என்ன செய்யணும், அட்வைஸ் பண்ணி கொடுக்கணும். அதோட சொல்றாங்க லிபிட் soluble அண்ட் cross blood brain barrier. ஸோ அதால தான் செடியேஷன் வருது நான் சொன்ன மாதிரி. அடுத்தது நான் ஸ்பெசிஃபிக் டு 1 and 2 receptors. ஸோ ஆல்சோ block cholinergic receptors. ஸோ anticholinergic side effects like dry mouth, blurred vision. சரியே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல இவங்க கண்டுபிடிச்ச இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து H1ல தான் என்ன எக்ட் ஆகுமான்னு கேட்டா இல்ல. சரியே, இது வந்து H1லயும் எக்ட் ஆகும், H2லயும் வந்து எக்ட் ஆகும். சரியே, H2ல எக்ட் ஆகிறதால என்ன நடக்கும்டா, H2 வந்து எங்க நாம சென்னம் H2ல எக்ட் ஆகிறதால தான் என்ன கெஸ்ட்ரிக் செக்ரிஷன்ஸ் வந்து குறைஞ்சி என்ன பெப்டிக் அல்சர்ஸ் கியூர் ஆகும். அதே மாதிரி H2ல எக்ட் ஆகிறதால ஹிஸ்டமின் போய் சில சிக்ரீஷன்ஸ் வந்து குறையும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மட மவுத்ல வந்து இப்ப சலைவா சிக்ரீஷனுக்கு என்ன ஹிஸ்டமின் போய் H2 ரிசெப்டர்ஸ், இப்ப நம்ம மவுத்ல H2 ரிசெப்டர்ஸ் இருக்கு. சரி, அப்ப அந்த H2 ரிசெப்டர்ஸ்ல போய் இந்த ஹிஸ்டமின் எக்ட் ஆகிறதால சலைவா சிக்ரீஷன் சரியா நடக்கும். சரி, அப்ப அந்த இந்த எண்டு ஹிஸ்டமின் எடுக்கிறதால அது போய் என்ன செய்யும், மவுத்ல இருக்கிற H2 ரிசெப்டர்ஸை பிளாக் பண்றதால என்ன ட்ரை மவுத் வரும். சலைவா செக்ரீஷன் வந்து குறைஞ்சி ட்ரை மவுத் வரும். அந்த கொலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வருது. சரி, என்டி கொலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ். கொலினேஜிக்னா அந்த செக்ரீஷன்ஸ் சரியா இதாகிறதால வர இதான் கொலினேஜிக்னு சொல்லுது. அப்ப அதை வந்து பிளாக் பண்றதால அந்த செக்ரீஷன்ஸ் என்ன செக்ரீட் ஆகிறத பிளாக் பண்றதால வர சைடு எஃபெக்ட் தான் என்டிகோலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் என்று சொல்றது. சரியே, அப்ப அந்த என்டிகோலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸை வந்து இது வந்து என்ன செய்யும், நான் ஸ்பெசிஃபிக்கா போய் ரிசெப்டர் 2ல எக்ட் ஆகிறதால பைண்ட் ஆகிறதால இந்த என்டிகோலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்ன என்டிகோலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ், ட்ரை மவுத் அண்ட் பிளர்ட் விஷன். சரியே, அடுத்தது கான்ஸ்டிபேஷன். இதெல்லாம் வந்து என்ன என்டிகோலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ். அது எப்படி வருதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ட்ரக் போய் என்ன ரிசெப்டர் 2லயும் போய் எக்ட் ஆகிறதால், இது வந்து ரிசெப்டர் 1ல தான் எக்ட் ஆகணும் என்றுதான் மெயினா வந்து என்ன இவங்க இதை ப்ரொடியூஸ் பண்ணின அலர்ஜிக் கிரியேஷன்ஸுக்கு என்ன அதுக்குரிய எக்ஷனை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் மெயினா இதை கண்டுபிடிச்சது. ஆனா இது என்ன நான் ஸ்பெசிஃபிக்கா போய் ரிசெப்டர் 2லயும் போய் என்ன செய்யுது எக்ட் ஆகுது. அதோட என்ன பிளட் பிரெயின் பெரியர் வந்து க்ராஸ் பண்றதால செடேஷன் வருது. இதெல்லாம் என்ன இந்த ட்ரக்கால வர தேவையில்லாத ஒரு இஃபெக்ட்ஸ். அப்ப சொல்லுங்க பாப்போம், இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ல என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம் சொல்லுங்க. நேரமான சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்களே கால்குலேட் பண்ற ஒரு நாலேஜ்ல இருக்கணும். இப்ப இது பார்மகாலஜிக்கல் எக்ஷன்ஸ் படிக்கக்கூடிய சைடு எஃபெக்ட் என்ன செய்யணும், கால்குலேட் பண்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வந்திருக்கணும். இந்நேரம் நிறைய படிச்சு ஒழிஞ்சு இப்பயும் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் தனியா படிச்சு அதை வந்து என்ன
மெமரைஸ் பண்ணி அப்படி இருக்கக்கூடாது. இப்ப வந்து இப்ப நான் சொன்னேன், இப்ப ஹிஸ்டமின் பிசியோலஜிக்கல் ஆக்ஷன் தெரிஞ்சா இந்த ஹிஸ்டமின் என்ன செய்யுமென்று விளங்கணும். இந்த ஹிஸ்டமின்ஸ் இப்ப இது ஆக்ஷன்ஸ் தெரிஞ்சா அதுல சைடு எஃபெக்ட் என்னன்னு தெரியணும். அப்ப இப்ப நீங்க என்ன கால்குலேட் பண்ணலாம். இப்ப எந்த ஹிஸ்டமின்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எடுத்தா செடேஷன் உருவாக்கும். அப்ப செடேஷனுங்கிறது ஒரு சைடு எஃபெக்ட். அடுத்தது என்டிகோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அப்ப உங்களுக்கு என்டிகோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ட்ரை மவுத், பிளட் விஷன், கான்ஸ்டிபேஷன் என்ன இதெல்லாம் வந்து என்டிகோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட்ஸ். அப்ப இப்பயே என்ன ஒரு பார்மகோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் படிக்கக்குள்ளேயே சைடு எஃபெக்ட்டை கால்குலேட் பண்ற மாதிரி நீங்க இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து மோஸ்ட் பார்மகாலஜி கவர் பண்ணிட்டீங்கிறதால அதுக்குரிய நாலேஜ் வந்து உங்களுக்கும் கட்டாயம் இருக்கணும். இப்பயும் வந்து ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்க கூடாது. சரி, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். அப்ப மெயினா நிறைய அந்த பாத்வேஸ் எல்லாம் இல்ல தானே, இதுல பெரிய அளவுக்கு விளங்கணும் அப்படிங்கிற ஒரு இதொண்டு இல்ல. ஏன்னா மெயின் பார்மகாலஜி எலெக்ஷன் என்ன H1 ரிசப்டர்ஸை போய் எண்டகோனைஸ் பண்றதால அதுக்குரிய பிசியோலஜிக்கல் ஆக்ஷன், தெரபியூட்டிக் ஆக்ஷன் வந்து வரப்போகுது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் இவங்க கண்டுபிடிச்சதால ஒரு பெரிய ட்ராபேக் வந்து செடேஷன் வந்து ஓகே நிறைய பேஷண்ட்ஸுக்கு அது வந்து பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து குறைஞ்சிட்டு. அதனால எல்லா பார்மசி யூட்டிகள் கம்பெனியில் இருக்கிற பார்மசிஸ்ட் எல்லாம் சேர்ந்து கண்டுபிடிக்காங்க செகண்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற நான் செடேட்டிவ் ஆன்டிஹிஸ்டமின்ஸை வந்து கண்டுபிடிக்காங்க. சரி, அப்ப அது என்ன செய்ய போகுதோ அதுல வந்து பெரிய ஒரு ட்ராபேக்கான செடேஷனை வந்து குறைக்க போகுது. சரியே, பாருங்க, modification and improvement of the first generation antihistamines resulted in second generation antihistamines. சரியா, அப்ப பாருங்க என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து அந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ல இருக்கிற அந்த ட்ராபேக்கை வந்து மோடிஃபை பண்ணி அதை வந்து அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா செகண்ட் ஜெனரேஷனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அது வந்து ஏன் இப்ப இது வந்து நான் செடேட்டிவ் ஐகன்ஸ்னா இது வந்து போலி பென்ட்ரேட் வியா பிளட் பிரெயின் பெரியர். என்ன இந்த பிளட் பிரெயின் பெரியரை வந்து பெனட்ரேட் பண்ணினதால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து செடேஷனை உருவாக்கிச்சு. அப்ப இத பிரச்சனையை தீர்க்கணும்ங்கிறதுக்காக செகண்ட் ஜெனரேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள என்ன செய்யறாங்க, பிளட் பிரெயின் பெரியரை வந்து பெனட்ரேட் பண்ணாத மாதிரி வந்து என்ன செய்யறாங்க, ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, அப்ப மேஜர் அட்வான்டேஜ் இஸ் லெஸ் செடேஷன். ஃபுல்லா செடேஷனை குறைச்சி நோ செடேஷன் அது இல்லை, ஆனா என்ன லெஸ் செடேஷனை உருவாக்குது. அதால என்ன இப்ப செடேஷன் இல்லைங்கிறதால கேன் யூஸ் ஈவன் டே டைம்லயும் என்ன செய்யலும் இந்த ட்ரக்கை வந்து எடுத்துக்கொள்ள இயலும். அதாலதான் சிட்ரிசின் வந்து பிடியும் போகும் நைட்டும் போகும். சரியா, அப்ப பிடி போனா என்ன காலையில போட்டாலும் என்ன இப்ப செடேஷன் தானே பிரச்சனை, டே டைம்ல யூஸ் பண்றதுல ஏன் ஸ்லீப்பினஸ் வரும். அதால டே டைம்ல வந்து தூங்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் பேஷண்ட்ஸுக்கு. அப்ப இது வந்து நான் செடேட்டிவ் லெஸ் செடேஷன் தானே, ஸோ வந்து டே டைம்லயும் வந்து என்ன செய்யலும் பேஷண்ட்ஸுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். சரியே, ஸோ மோஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன் antihistamines are non-sedative and also long acting. சரியே, more elective for peripheral H1 receptors since higher H1 selectively, less anticholinergic side effects. ஸோ இதோட சேர்த்து இந்த செடேஷனோட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா H2 ரிசப்டர்ஸ்லையும் போய் இது வந்து எக்ட் ஆகினத்தால என்ன நடந்த என்டிகோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்துச்சு. சரி, அப்ப அதையும் வந்து என்ன செய்யறாங்க இவங்க, அதையும் என்ன செய்யறாங்க மோடிஃபை பண்ணி அதை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி இதை வந்து H1 ரிசப்டர்ஸுக்கு மெயினா வந்து H1 ரிசப்டர்ஸுக்கு தான் செலக்டிவா மோஸ்டா இது போய் எங்க எக்ட் ஆகணும்னு சொன்னா H1 ரிசப்டர்ஸ்ல தான் எக்ட் ஆகணும்ங்கிற அளவுக்கு இதை வந்து மோடிஃபை பண்ணி இதை கண்டுபிடிக்காங்க. அப்ப அதால என்ன நடக்குதுன்னா இது வந்து என்ன மோஸ்ட் ஹையர் என்ன H1 ரிசப்டர்ஸுக்கு தான் இது வந்து ஒரு செலக்டிவிட்டியா இருக்கு. சரி, அதால என்ன நடக்குதுன்னு சொன்னா லெஸ் ஆன்டி கோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட்ஸ். அப்ப அதுல வந்து அந்த பிளட் விஷன், கான்ஸ்டிபேஷன், என்ன ட்ரை மவுத் இதெல்லாம் வந்து இந்த ட்ரக்ல இப்ப செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ல குறைவா இருக்கு. ஆன்டிகோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதை ஒப்பிடக்கூட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை
வந்து கம்பேர் பண்ணக்குள்ள இங்க வந்து குறைவான அளவுல இருக்கு. சரியே, அப்ப என்ன இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக்குக்கும் செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதுல என்ன ட்ராபேக் வந்துச்சு, இதுல என்ன அத வந்து என்ன செஞ்சாங்க, அதை நிவர்த்தி செஞ்சு மோடிஃபை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணினாங்க. சரியே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்குக்கு வந்து டெர்ஃபெனடின், லோரட்டடின், சிட்ரிசின், எஸ்டெமிசோல். மெயினா வந்து இந்த டீன் அப்படின்ற அளவுல முடியும் மெயின் நிறைய ட்ரக்ஸ் வந்து. அடுத்து நீங்க சொன்ன சிட்ரிசின் இதெல்லாம் வந்து என்னன்னா என்ன செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக். ஆனாலும் என்னன்னு சொன்னா இந்த சிட்ரிசின்ல இப்ப வரைக்கும் ஏனென்றே தெரியாத அளவுக்கு அது போட்ட ஒரு செடேஷன் வருதுதான். ஆனா எதுக்குள்ள வருது, அது நான் செடேட்டிவ்ங்கிற செகண்ட் ஜெனரேஷன் ட்ரக்குள்ளதான் சிட்ரிசின் வருது. ஆனா என்ன அதுவும் ஒரு செடேஷனை ஏற்படுத்து. நீங்க வந்து யூஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிட்ரிசின். ஓகே, இந்த விஷயம் கிளியர் தானே? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செகண்ட் ஜெனரேஷன் இந்த விஷயம் எல்லாம் கிளியர் நினைக்கிறேன். ஓகே, அடுத்தது போவோம். அடுத்தது தேர்ட் ஜெனரேஷன். சரி, அது உங்களுக்கு பெரிய அளவுல தேவையில்லை, அதுக்குரிய ட்ரக்ஸ்கள் கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இப்ப யாரோ ஒருத்தர் வந்து ஃபெக்ஸோஃபெனடின்னு சொன்னீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு, நான் அலர்ஜிக்கு யூஸ் பண்ண ட்ரக்ஸ் என்னன்னு கேட்க, அது எதுக்குள்ள வருதுன்னு சொன்னா தேர்ட் ஜெனரேஷன் ட்ரக்குக்குள்ள தான் வருது. சரியே, என்ன இப்ப தேர்ட் ஜெனரேஷன் ஏன் கண்டுபிடிச்சிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம், உங்களோட நாலேஜை யூஸ் பண்ணி. நான் செலக்டிவ். சாரி, ஏன் ஒரு ஜெனரேஷனை கண்டுபிடிக்காங்க ட்ரக்ஸ், அதுக்குரிய ரீசன்ஸ் தெரியுமா? என்ன நினைக்கிறீங்க? மாடிஃபை பண்ணி இந்த மாடிஃபை பண்ணி ஒவ்வொரு ஜெனரேஷன்ல வந்து அந்த ட்ரோபேக்கை வந்து என்ன செய்யறாங்க, இம்ப்ரூவ் பண்றாங்க. என்ன இப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து செடேஷன், ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட் எல்லாம் ஒரு ட்ரோபேக்கா இருந்துச்சு. அப்ப அதை வந்து மாடிஃபை பண்ணி செகண்ட் ஜெனரேஷன் கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்ப லெஸ் செடேட்டிவ், லெஸ் ஆன்டிகோலினர்ஜிக் எஃபெக்ட் வந்துச்சு. அதுவும் வந்து ஒரு ஆள் இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு சிட்ரிசின் வந்து என்ன லெஸ் செடேட்டிவ் என்று சொன்னாலுமே செடேஷனை உருவாக்குது, அது ஒரு ட்ரோபேக்கா இல்லையா? ஏன்னா சில ட்ரக்ஸ் வந்து இப்ப அவங்க கண்டுபிடிக்கிற டைம்ல நீங்க அந்த போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வைவலன்ஸ் படிச்சிருக்கீங்களா? இப்ப ஒரு ட்ரக்கை இப்ப கண்டுபிடிச்சிட்டு அத ஒரு மார்க்கெட் பண்றதுக்கு முதல், சரி பப்ளிக் பேஷன்ஸுக்கு கொடுக்கறதுக்கு முதல் அவங்க வந்து ஒரு 100 பேஷன்ஸை வச்சு என்ன செய்வாங்க, அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி ஒரு ரிசர்ச் செய்வாங்க. சரி, அதுல அவங்களுக்கு கிடைக்கிற ரிசர்ச்சை பொறுத்து தான் இந்த ட்ரக்குக்கு ஒரு லைசன்ஸ் கிடைச்சு அப்ரூவல் கிடைச்சு அதை வந்து என்ன போஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. சரி, அந்த போஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணினதுக்கு பிறகு இப்ப 100 பேஷன்ஸ்ல நாம செஞ்சது இப்ப நிறைய பேருக்கு என்ன ஆயிரக்கணக்கான பேஷன்ஸுக்கு யூஸ் பண்ண போல சில டைம்ஸ் வந்து மாறுபடலாம். சரி, அந்நேரம் வந்து சில ட்ராபேக்ஸ் வரலாம் சில ட்ரக்ஸ்ல. அதால தான் என்ன செய்யறாங்க, அந்த ரிசல்ட்ஸை பார்த்துட்டு என்ன செய்யறாங்க, சில ட்ரக்ஸை வந்து என்ன வித்ட்ரோ பண்ற. சரியே, என்ன சில ட்ரக் வரும் கொஞ்ச காலத்துக்கு யூஸ்ல இருக்கும், சில கொஞ்ச காலத்துக்கு பிறகு அது ஃபுல்லாவே என்ன செய்யும், இல்லாம போயிடும். சரி, அப்படி ஏன் நடக்குதுன்னா இந்த போஸ்ட் மார்க்கெட்டிங் பிறகு அந்த என்ன உலகளாவ ரீதியில இருக்கிற பேஷன்ஸ் வந்து அந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி என்னென்ன சைடு எஃபெக்ட், என்ன அட்வர்ஸ் ட்ரக் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகினதை பார்த்துட்டு இந்த ட்ரக் வந்து சேஃப்டியா இல்லையாங்கிறத அவங்க என்ன செய்வாங்க, அவங்க டிசைட் பண்ணிட்டு அந்த மோஸ்ட் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட் கூடியா இருந்துச்சுன்னா அந்த ட்ரக்ஸை வந்து என்ன வித்ட்ரோ பண்ணிட்டு அதுல இருந்து என்ன வேற விஷயங்கள் மோடிஃபை பண்ணிலுமோ அதை வச்சு என்ன செய்வாங்க, வேற ஒரு ஜெனரேஷன் வேற ஒரு ட்ரக்கை வந்து என்ன செய்வாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரி, அப்படி இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ல இருக்கிற இந்த ட்ரோபேக்கை பார்த்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஜெனரேஷனை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. அப்படி செகண்ட் ஜெனரேஷனுக்கு பிறகு வந்த ஒரு ஜெனரேஷன் தான் தேர்ட் ஜெனரேஷன். சரி, அதுல வர என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஃபெக்ஸோஃபெனடின், அடுத்தது சிட்ரிசினுக்கு பிறகு வந்த லிவோசிட்ரிசின். சரியே, அடுத்தது லொரட்டடின்ல இருந்து வந்து லெஸ் லொரட்டடின். சரியே, இப்ப இதுகள் தான் வந்து மோஸ்டா வந்து இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பிரைவேட் பார்மசிஸ்ல எல்லாம் இது வந்து மோஸ்டா மூவிங்ல இருக்கிற ட்ரக்ஸ்.
இப்போ உங்களுக்கு அலர்ஜிகன்ஸ்னாலே லிவோசிட்ரிசின். இப்போ எனக்கு தெரியும் நிறைய பேர் வந்து பிராண்ட் நேம் எல்லாம் அனுப்பி கேட்பாங்க சம்டைம்ஸ். அதில் வந்து நானும் பார்த்ததுல இந்த லெஸ்டோரட்டடின் லிவோசிட்ரிசின் தான் மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ட்ரக்ஸ். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இப்போ H1 ரிசப்டர்ஸுக்குரிய கிளாசிஃபிகேஷன் தான் நாம பார்த்தது என்ன, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் அண்ட் தேர்ட் ஜென்ரேஷன். H2 ரிசப்டர்ஸ் வந்து நீங்க இது NTRSS அதில் பெப்டிக் அல்சர் இதில் படிச்சிருப்பீங்க. சிமெட்டிடின், ரெனிட்டிடின், ஃபமோட்டிடின், மிசெட்டிடின் இதெல்லாம் வந்து H2 ரிசப்டர் பிளாக்கர்ஸ். ஓகே, இப்போ பார்க்க போகிறோம் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் த கிளினிக்கல் யூசஸ். சரியே, இப்போ நான் ஃபெஸ்டிகேஷன் ஆன்டிஹிஸ்டமின்ஸ் யூசஸில் எலர்ஜிக்கு என்ன அலர்ஜிக் கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி. சரியே, அப்போ அலர்ஜிக் கண்டிஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால் உண்டு ருரிட்டஸ், அடுத்தது உட்ரிகேரியா, அடுத்தது சிசனெல்லா அலர்ஜிக் ரினிட்டிஸ். சரியா, இதெல்லாம் வந்து ஒரு அலர்ஜிக் கண்டிஷன்ஸுக்குரிய சிம்டம்ஸ். அதில் சொல்லி பாருங்க, ரினோரியா இன் ஸ்னீசிங். ஸ்னீசிங் என்றால் உங்களுக்கு தெரியும் என்ன, ரனி நோஸ், ஸ்னீசிங் இதெல்லாம் வந்து காமன் கோல்டு வந்தா வர ஒரு கண்டிஷன்ஸ் சிம்டம்ஸ். அதுவும் ஒரு அலர்ஜி கண்டிஷன்ஸ் தான். அடுத்தது நீங்க சொன்னீங்க ட்ரக் அலர்ஜி என்ன, அட்ஜெக்டிவ் பிரிஸ்கிரிப்ஷன் டு எட்ரினலின் இன் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனஃபிலெக்டிக் ஷாக். என்ன, ட்ரக் அலர்ஜி வந்தா எனஃபிலெக்டிக் ஷாக்குக்கு வந்து அது வந்து லீட் பண்ணும். அந்த அளவு கூட ஒரு சீரியஸான ஒரு அலர்ஜிக் தான் என்ன ட்ரக் அலர்ஜி. அதால ட்ரக் அலர்ஜியில கடும் ஒரு கான்சியஸா இருக்கணும். சரியே, அடுத்து பாருங்க அலர்ஜி இன் ஓவர் சென்சிட்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ். சரியா, அலர்ஜிக்குங்கிறது ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸால வாரதுதான். சரி, இப்ப நம்ம பொடிக்கு வந்து ஒரு அலர்ஜன் வாரத்தால நம்ம பொடி வந்து ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் காட்டுறதால அந்த அலர்ஜிக்கு வருது. சரி, characteristics by local or systemic inflammatory response to allergens. என்ன, ஒரு அலர்ஜன்ஸுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தாரத்தால இந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் வந்து வருது. Type 1 hypersensitivity prevalence 1 in 4 people. இது வந்து எப்படின்னு சொன்னா இந்த அலர்ஜி கண்டிஷன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. எப்படின்னா மோஸ்ட்டாக வந்து நான் 4 people எடுத்தா 1 பீப்புளுக்கு என்ன அந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் வரக்கூடிய மாதிரி இருக்குமா. சரி, இதெல்லாம் உங்களுக்கு பெருசா தேவையில்லை. அந்த இதெல்லாம் என்ன சிம்டம்ஸ், அலர்ஜிக்குரிய சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா என்ன, அலர்ஜிக் ரினிட்டிஸ், அடுத்தது கன்ஜெக்டிவிட்டிஸ், அடுத்தது ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன், உட்ரிகேரியா. கன்ஜெக்டிவிட்டிஸ் என்ன அடுத்த ஸ்லைட்ல போட்டிருக்கேன். இதுல பாருங்க இந்த பிக்சர்ஸ்லயே இப்ப நார்மலா வந்து நம்மட நேசல் பார்த்தன் இது. சரி, ஒரு அலர்ஜிக் ரினிட்டிஸ் வந்துச்சுண்டா இப்ப நம்மட நார்மலாவே இப்ப ஒரு காமன் கோல்டு வந்து நாம என்ன மூக்கடைச்ச மாதிரி ஒரு மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். அப்ப அந்த கண்டிஷன்ஸ்ல இருக்கிற அந்த அலர்ஜிக் தான் இதுல பண்ணிக்கிறது அலர்ஜிக் ரினிட்டிஸ் சொல்றேன். என்ன, inflammation of the nasal mucous layer with exudate in the airway. என்ன, இப்ப நேசல் பேசேஜ்ல இருக்கிற அந்த மியூக்கஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதால வர கண்டிஷன்ஸ் தான் இந்த அலர்ஜிக் ரினிட்டிஸ். சரியே, நம்மளுக்கு நார்மலா கோல்டு வந்தா இந்த கண்டிஷன்ஸ் நாம எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம். ஓகே, அடுத்தது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்கண்டா இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ். அடுத்தது ஆன்டிஎமெட்டிக்ஸ். இப்போ நான் கன்ஜெக்டிவிட்டிஸ் சொன்னேனே, அந்த கன்ஜெக்டிவிட்டிஸ்ங்கிற கண்டிஷன்ஸ் தான் இது. என்னன்னா அந்த கண் வந்து ஒரு மாதிரி வீங்கி இதுல பாருங்க ஒரு மாதிரி செவந்து ஒரு மாதிரி அந்த கட்கட்டின்னு சொல்லுவோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாது, அப்படி ஒரு கண்டிஷன். சரி, இதுல பார்த்தாலே உங்களுக்கு விளங்குது பாருங்க. இந்த நார்மல் ஐஸுக்கும் இந்த பாருங்க இந்த ஐஸ் வந்து எப்படி ஒரு மாதிரி செவந்து வீங்கி நிறைய தண்ணி வர மாதிரி அப்படி ஒரு கண்டிஷன்ஸ், அதான் கன்ஜெக்டிவிட்டிஸ் சொல்றேன். அதுவும் ஒரு அலர்ஜி கண்டிஷன்ஸ் தான். சம்டைம்ஸ் நீங்களும் இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி இது அலர்ஜி இந்த கண்டிஷன்ஸை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு. சில ஃபுட்டுக்கெல்லாம் பைனாப்பிள் சில ஃபுட் எல்லாம் ஒத்துக்காது, சிலவங்களுக்கு வந்து இறால் எல்லாம் ஒத்துக்காது. அதெல்லாம் சாப்பிட என்னன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வீங்கி போய் தண்ணி வடிஞ்சு ஒரு மாதிரி அந்த கண்டிஷன்ஸுக்கு போகும் அலர்ஜிக். சரி, அப்ப அந்த கண்டிஷன்ஸுக்கெல்லாம் என்ன செய்யற இது வந்து யூஸ் பண்ற இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ். அடுத்தது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, இந்த பிக்சர்ஸ்ல போட்டிக்கிறது வந்து ஹைவ்ஸ் சொல்லுது. அலர்ஜிக் வந்தா இப்படி இந்த கை எல்லாம் ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இப்படி ஒரு கண்டிஷன்ஸ் ஒன்று வரும்.
சரி, அந்த அலர்ஜி கண்டிஷன்ஸ் காட்டுறதுக்காக தான் இந்த பிக்சர்ஸ் போட்டிருந்தேன் நான். இது அலர்ஜிக் ரினிட்டிஸ் வளமை அந்த நம்ம கோல்டு டைம்ல வாரது. அடுத்தது இது வந்து அந்த கன்ஜெக்டிவிட்டிஸ் என்று சொல்லு அலர்ஜிக் கண்டிஷன்ஸ்ல வாரது. இதுவும் அதே மாதிரி ஒன்றுதான். அடுத்தது என்னத்துக்கு யூஸ் பண்றோம்டா இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எஸ் அன் ஆன்டி எமெட்டிக்ஸ். சரியே, இப்ப நீங்க ஆன்டி எமெட்டிக்ஸ் வந்து லெக்சர்ஸ் பார்மகாலஜி நான் தான் செஞ்சிருந்தேன் நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து H1 ரிசப்டர்ஸ் தான் வாமிட்டிங் சென்டர்ல இருக்கிறது. சரியே, அப்ப அந்த வாமிட்டிங் சென்டர்ல இருக்கிற H1 ரிசப்டர்ஸ்ல போய் ஹிஸ்டமின் எக்ட் ஆகிறதால தான் வாமிட்டிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியே, அந்த H1 ரிசப்டர்ஸை போய் இந்த ஆன்டிஹிஸ்டமின் வந்து பிளாக் பண்றதால வாமிட்டிங் உருவாகிறத தடுக்கும். சரியா, அப்ப என்ன செய்யலாம், இந்த ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து ஒரு ஆன்டி எமெட்டிக்காகவும் யூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து ப்ரோமெத்தசின். சரி, மோஷன் சிக்னஸ்க்காக யூஸ் பண்ணுது. ஓகே, அப்ப ஆன்டி எமெட்டிக்ஸாவும் யூஸ் பண்றாங்க. சரி, அப்ப ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன இண்டிகேஷன்ஸ் அலர்ஜிக் கண்டிஷன்ஸுக்கு யூஸ் பண்றாங்க. அடுத்த ஒரு இண்டிகேஷன்ஸா வந்து ஆன்டி எமெட்டிக்ஸை யூஸ் பண்றாங்க. சரி, அதுல தான் என்ன வாமிட்டிங் சென்டர்ல இருக்கிற H1 ரிசப்டர்ஸ் அப்போ இது வந்து பிளாக் பண்றதால இது வந்து ஒரு ஆன்டி எமெட்டிக்ஸை வந்து என்ன அதுல யூஸ காட்டுது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ப்ரோமெத்தசின். சரி, மோஷன் சிக்னஸ் என்ன பிரெக்னென்ட் ஆயிருக்கிறவங்களுக்கு வந்து என்ன வாமிட் பண்ணிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதுலயும் நார்மல் கண்டிஷன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ட்ரக் எடுக்க தேவையில்லை. இந்த நார்மலாவே பிரெக்னன்சி டைம்ல எப்படியுமே வாமிட்டிங் இருக்கும். ஆனா அது சீரியஸ் கண்டிஷனுக்கு போனதான் நாம என்ன செய்யணும், என்ன ஒரு ட்ரக் யூஸ் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு பிசிசியன்ஸ் வந்து மீட் பண்ணிட்டு அதுக்குரிய இதை எடுக்கணும். சரி, அப்ப அந்த ஒரு ட்ரக் ஆஃப் சாய்ஸா வந்து ப்ரோமெத்தசின் இருக்கு. சரி, அடுத்த ஒரு இண்டிகேஷன் என்னன்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட் ஆஃப் வெர்டிகோ. இப்ப சம்டைம்ஸ் நீங்க தலை சுத்து, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி அப்படி ஒரு இதை வந்து ஃபீல் பண்ணிருப்பீங்க. சரியா, அதுக்கு கொடுக்குற ஒரு ட்ரக் தான் வந்து பீட்டா ஹிஸ்டிடின் என்று சொல்றது. சரி, ஸ்டெமெட்டில் ப்ரோக்ளோரோபெரசின் என்று சொல்றது. அடுத்த பீட்டா ஹிஸ்டிடின். இந்த ட்ரக் எல்லாம் வந்து வெர்டிகோ தலை சுத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நீங்க இப்படி ஒரு ட்ரக் வந்து ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் வருது, அதுல பீட்டா ஹிஸ்டிடின் இருக்கு. அடுத்தது ஸ்டெமெட்டில்னா ப்ரோக்ளோபெரசின். சரி, அதெல்லாம் இருக்கு. அப்ப அதை பார்த்து போட்டு நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும் டெஸ்ட்டுக்கு ஒரு பேஷண்ட்ஸ் கிட்ட. ஓகே, உங்களுக்கு தலை சுத்திருக்கா அண்ட் ஹர்ட் போட்டு அந்த ட்ரக் எல்லாம் நீங்க வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுங்க. அதுக்குரிய ட்ரக் தான் இது. ஏண்டா அந்த தலை சுத்து சரியா அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அப்ப என்ன, சில பேஷண்ட்ஸுக்கு சில ட்ரக்கோட இண்டிகேஷன்ஸ் சொல்லித்தான் கொடுக்கணும். இதுக்குரிய ட்ரக் இது. நிறைய என்ன இண்டிகேஷன்ஸ் தெரியாம சும்மா டிசீஸ் கியூர் ஆனதுக்கு பிறகும் நிறைய பேர் வந்து சும்மா யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன செய்யணும், ஒரு பார்மசிஸ்டா நாம வந்து ட்ரக் டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள பேஷண்ட்ஸுக்கும் வந்து அந்த ட்ரக்குரிய என்ன இன்ஃபர்மேஷனை சரி அக்யூரேட்டா வந்து கொடுக்கறதுக்கு பழகிக்கணும். சரி, எப்படி இப்ப ப்ரெஷருக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறீங்கன்னா இது ப்ரெஷருக்கு உரியது, அது சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, இது ப்ரெஷருக்கு உரியது எழுதித்தாங்க இல்லாட்டி செல்லுங்க அப்படின்னு. இது என்ன கொலஸ்ட்ரால் உரியது, இது வந்து டயபெட்டிஸ் உரியது. அவங்களும் இப்ப இப்ப சம்டைம்ஸ் வந்து என்ன ப்ரெஷர் வந்து கூடி அறிக்கி கடும் கூடிட்டு அப்படின்னு அப்படி ஒரு கண்டிஷன்ஸை வந்து அவங்க ஃபீல் பண்ணக்குள்ள அந்த ட்ரக் தெரிஞ்சதுதான் என்ன அந்த ட்ரக்கை யூரேட்டா போடுவாங்க. விளங்க, அப்ப என்ன இந்த எல்லாத்துக்கும் தான் அது ரெண்டு மட்டும் இல்லை. இப்ப நான் சொல்ற வேர்டிகோ தலை சுற்று அப்படின்ற ட்ரக் எல்லாம் என்ன அவங்களை சொல்லி கொடுத்தா தான் ஓகே. இப்ப சிட்டிசின் கொடுக்கக்குள்ள சம்டைம்ஸ் என்ன எலர்ஜிக் கண்டிஷனா இல்லாட்டி வேற எதுவும் என்ன இச்சிங் இருக்கா கடி இருக்கா அப்படி என்ன மாதிரி தான் கேட்டு கொடுக்கணும். அதுக்குரிய ட்ரக் தான் இது என்ற மாதிரி தான் கொடுக்கணும். என்ன அதை வந்து ஃபுல்லா போட்டுட்டு இருந்தா அவங்களுக்கும் என்ன
இது வந்து இப்ப சில பேஷண்ட்ஸ் கிளினிக் பேஷண்ட்ஸ் வருவாங்க 1 மந்த்துக்கு ட்ரக் எடுக்க வரக்கோல இந்த ட்ரக் எல்லாம் வந்து 1 வீக் இல்லாட்டி 5 days அப்படித்தான் போகும். அப்ப அந்த சந்தர்ப்பங்கள்ல வந்து நாங்க தான் கொடுக்குறோம். எப்படி இது வந்து இதுக்குரிய ட்ரக், இது இவ்வளவு காலத்துக்கு எடுத்தா போதும், அது இந்த வருத்தம் இருக்கா, அப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் கேட்டு அவங்கள்ட்ட ஒரு ஒரு சும்மா ஒரு இது என்ன மார்னிங் 1 நைட் 1 அப்படி போட்டு கொடுக்காம இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கக்குள்ள நம்மளுக்கும் என்ன செய்யும், பார்மகாலஜிக்கல் இது வந்து நம்மளுக்கும் இம்ப்ரூவ் ஆகும், அவங்களுக்கும் சில நிறைய இன்ஃபர்மேஷன் போய் சேர மாதிரி இருக்கும். அப்ப டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள எந்த ட்ரக்குன்னு தான் நீங்க இது வரைக்கும் படிச்ச பார்மகாலஜியில படிச்ச எந்த ட்ரக்குன்னு தான் சரியான ஒரு பேஷண்ட்ஸ் அட்வைஸ் சொல்லி கொடுக்கணும், சரியா பேஷண்ட்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் போய் சேரணும். அப்ப இதுல நான் சொன்னேன் பேஷண்ட்ஸ் அட்வைஸ் அது ஒரு முக்கியமான பார்ட். அப்ப அடுத்த இது ஸ்லைட்ல நான் பார்க்க போறோம் அதைத்தான். சரி, அப்ப என்ன இப்ப ஆன்டிஹிஸ்டமின்ஸ் வந்து வெர்டிகோ கொடுப்பாங்க தலை சுத்துறதுக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பீட்டா ஹிஸ்டடின், ப்ரோக்ளோர்பெரசின். Oral active selective histamine analog so act by causing vasodilation to the internal ear. எப்படி இது ஆக்ட் ஆகும்னா நம்ம இன்டர்னல் இயர்ல இருக்கிற வேசோடைலேஷனை வந்து கோஸ் பண்றதால இது வந்து என்ன செய்யும், இந்த ஹிஸ்டமின் அது வேசோடைலேஷனை கோஸ் பண்றதால அந்த தலை சுத்தி ஏற்படும். அப்ப அதை வந்து என்ன செய்யணும், பிளாக் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஹிஸ்டமின் பிளாக்கர்ஸை வந்து நாம யூஸ் பண்ணுறோம் இந்த வெர்டிகோ என்கிற ஒரு கண்டிஷனுக்கு. ஓகே, அப்ப அதுல இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது இதுக்கு என்ன முக்கியமான ஒரு பாட்டுன்னு சொன்னா பேஷண்ட்ஸ் அட்வைசஸ். சரி, என்ன பேஷண்ட்ஸ் அட்வைசஸ் நாம ஃபர்ஸ்ட்டுக்கே பார்த்தோம். என்ன பார்த்தோம் பேஷண்ட்ஸ் அட்வைசஸ்? இது வந்து ஒரு செடேஷனை உருவாக்குற ஒரு ட்ரக். என்ன ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல செடேஷன் உருவாக்கும், செகண்ட் ஜெனரேஷன்ல லெஸ் செடேட்டிவ். எப்படியுமே ஒரு செடேஷன்ங்கிறதுல ஒரு கான்சியன்ஸா இருக்கணும். அதால என்ன சொல்றோம், அட்வைஸ் டு அவாய்ட் டிரைவிங். என்ன டிரைவ் பண்றது நீங்க மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது. ஈவன் நான் செலக்டிவ் மே எஃபெக்ட் ஆன் பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் டிரைவிங் ஸ்கில்ஸ் தென் அவாய்ட் ஆப்ரேட்டிங் மெஷின்ஸ். என்ன இப்போ நான் சொன்ன மாதிரி நான் செடேட்டிவ் கூட அது என்ன செட்ரிசின் என்ன அது கூட என்ன செய்யலும் இந்த பெர்ஃபார்மன்சஸை வந்து எஃபெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதால என்ன செய்யணும், நீங்க செடேட்டிவ் ட்ரக் கொடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ட்ரக் கொடுத்தாலும் இல்லாட்டி நான் செடேட்டிவ் ட்ரக் கொடுத்தாலுமே இவங்களுக்கு இந்த விஷயத்தை ட்ரை பண்றது, அடுத்தது ஆப்ரேட் பண்றது, மிஷினரிஸ் ஆப்ரேட் பண்றது, இதெல்லாம் வந்து என்ன செய்யணுமெண்டா நீங்க சொல்லித்தான் கொடுக்கணும். சரி, அடுத்தது பாருங்க, நீங்க ஒருத்தர் சொன்னாங்க டோன்ட் டேக் ஆல்கஹால் அட்லீஸ்ட் டியூரிங் பீரியட் ஆஃப் ஆன்டிஹிஸ்டமின். ஏன்னா நீங்க வளமையா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் சரி, ஆனா என்ன ஆன்டிஹிஸ்டமின்ஸ் எடுக்கிற அந்த பீரியட் ஆஃப் டைம்லயாச்சும் அட்லீஸ்ட் வந்து ஆல்கஹால் எடுக்க வேணாங்கிற விஷயத்த என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஏனெண்டா என்ன பிகாஸ் ஆல்கஹால் இன்க்ரீசஸ் செடேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிஹிஸ்டமின்ஸ். சும்மாவே ஆல்கஹால் வந்து செடேஷனை உருவாக்கும். அப்ப ஆன்டிஹிஸ்டமின்ஸோட சேர்த்து எடுக்கக்குள்ள இன்னும் வந்து செடேஷன் எஃபெக்ட் வந்து கூடிய சான்ஸ் இருக்கு. அதால என்ன செய்யணுமெண்டா என்ன ஆல்கஹால் எடுக்கிறத பத்தி அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அடுத்து when used to prevent vomiting used at least 30 minutes before emetic stimulus. என்னண்டா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில ட்ரக்ஸ் வந்து பிஃபோர் மீல்ஸ் எடுப்போம். இதுக்கு முதல்ல எதுவும் பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ் படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்போம். எனி எக்ஸாம்பிள்ஸ் பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ்? இதுக்கு முதல் படிக்கலையா இந்த பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ்? எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் ஆஃப்டர் மீல்ஸ் தான் படிச்சிருக்கீங்க அப்படியா? ஒமிப்ரசோல் என்ன மாதிரி படிச்சீங்க? பிஃபோர் மீல்ஸ் படிச்சீங்களா, ஆஃப்டர் மீல்ஸ் படிச்சீங்களா? Before meals. என்ன இருக்கீங்களா, இல்ல மீட்டிங்ல, இல்ல தூங்கிட்டீங்களா? அப்படி ஆன்சர் தெரியாதா? எனி ஐடியாஸ்?
அப்ப நீங்க இதுக்கு முதல்ல ஒமிப்ரசோல் எப்படி படிச்சீங்க? இல்லாட்டி நீங்க எப்படி நீங்க யூஸ் பண்ணினவங்களா இருந்தா எப்படி போட்டீங்க? பிஃபோர் மீல் போட்டீங்களா? ஆஃப்டர் மீல் போட்டீங்களா? இல்ல ஃபுட்டோட சேர்த்து போட்டீங்களா? Before meals. Before meals. பிஃபோர் மீல்ஸ். என்ன அதோட அதே மாதிரி வேற என்ன ட்ரக் பிஃபோர் மீல்ஸ் யூஸ் பண்ணீங்க? டொம்பரிடோன் யூஸ் பண்ணிக்கீங்களா? அது வாமிட்டிங் யூஸ் பண்ண ஒரு ட்ரக் தான். நான் தான் படிப்பிச்சேன் டொம்பரிடோன். சரி, அதுவும் வந்து பிஃபோர் மீல்ஸ். அந்நேரம் படிப்பிக்கக்குள்ளே நான் சொன்னேன் நான். இது அடுத்தது ஒமிப்ரசோல் பெப்டிக் அல்சர் டிசீஸ்ல யூஸ் பண்றேன். அதெல்லாம் வந்து பிஃபோர் மீல்ஸ் 30 மினிட்ஸுக்கு முதல் வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற மாதிரி அந்த டைம்லயே நான் சொன்னேன் நான். இப்ப எல்லா ட்ரக்கும் வந்து ஆஃப்டர் மீல்ஸ் இல்லை. இப்படிப்பட்ட ட்ரக்ஸ்கள் குறிப்பிட்ட ட்ரக்ஸ்கள் தெரிஞ்சிருந்தா தான் நீங்க வந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள இது பிஃபோர் மீல்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. இப்போ ஒமிப்ரசோல் டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு ஆஃப்டர் மீல்ஸா பிஃபோர் மீல்ஸ் தெரியாம எப்படி நீங்க டிஸ்பென்ஸ் பண்ண போறீங்க? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே. நீங்க ஒரு பார்மசிஸ்ட்னா சரியா சொல்லி கொடுக்கணும். இப்ப நீங்க 8 months ஃபுல்லா படிச்சு ஒரு இதுக்கு ஒரு ஹாஃப் மேல பார்மசி அந்த நாலேஜ் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து இப்ப நீங்க பார்மசி படிச்சுக்கிறீங்கன்றாலே நிறைய பேர் உங்களுக்கு கூட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. என்ன சாரி, நாங்க படிச்சுக்கிற டைம்லயே நிறைய பேர் எங்களுக்கு ட்ரக்கை பத்தி அனுப்பி இது பிஃபோர் மீல்ஸ் ஆஃப்டர் மீல்ஸ் எப்படி எடுக்குற இந்த மாதிரி. இப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ட்ரக்கும் படிப்பிக்க கொள்ள நான் படிப்பிச்ச சாப்டர்ஸ்லயே அதுல பேஷன்ஸ் அட்வைஸ் எல்லாம் சொல்லி சொல்லி தான் படிப்பிச்சேன் நான். இப்ப தைராக்சின் எடுக்க கொள்ள எப்படி அவங்களுக்கு பேஷன்ஸ் அட்வைஸ் கொடுக்கணும். இப்ப ஒரு ஒமிப்ரசோல் எடுக்க கொள்ள எப்படி கொடுக்கணும், டொம்பரிடோன் எடுத்து என்ன கொடுக்கணும், அதெல்லாம் உங்களுக்கு செப்பரேட்டா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிஃபிக்கா தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே வந்து சும்மா என்ன இந்த டைமுக்கு இது எடுங்க அவுண்ட் எடுங்க இல்லாட்டி 2 எடுங்க அதை கால்குலேட் பண்ணி கொடுக்குறது இல்ல. அது ஒரு ப்ராப்பரான டிஸ்பென்சிங் மெத்தட் இல்ல. சரி, அதுக்கு நாம வந்து பார்மகாலஜி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பிரிஸ்கிரிப்ஷனை படிச்சுட்டே போய் என்ன செய்யலாம், பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு ஓகே காலையில ஒன்று இரவையில ஒன்று கொடுத்துட்டு வரையிடும். ஏன் பார்மகாலஜி படிக்க வேண்டிய சொன்னா இப்ப ஒவ்வொரு ட்ரக்கையும் கொடுக்கவோ என்ன மாதிரி அவங்களுக்கு பேஷன்ஸ் அட்வைஸ் செல்லணும் அந்த விஷயங்களை தெளிவா நீங்க இருந்தா தான் அவங்களுக்கு பேஷன்ஸுக்கு சரியான ஒரு இன்ஃபர்மேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பீங்க. சரி, அப்ப பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க அந்த ட்ரக்கை கொடுக்கல இது வந்து பிஃபோர் மீல்ஸ் வந்து கொடுப்பீங்க. சரி, அப்ப அந்த பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ் வந்து இதுக்கு பிறகும் வந்து தெரியாது செல்லாதீங்க. நீங்க பார்மகாலஜி ஹாஃபுக்கு மேல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். சரி, பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ் வந்து டொம்பரிடோன், அடுத்தது வந்து என்ன ஒமிப்ரசோல், அடுத்து இங்க ஆன்டிஹிஸ்டமின்ஸ்ல யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து பிஃபோர் மீல்ஸ் ட்ரக்ஸ். சரி, என்னன்னு சொன்னா 30 மினிட்ஸுக்கு முதல் வந்து இந்த ட்ரக்கை எடுக்கணும் சாப்பாட்டுக்கு முதல். அப்பதான் அந்த ட்ரக் வந்து ஒழுங்கா வந்து எக்ட் ஆகும் என்கிற ஒரு ரீசனுக்காகத்தான் பிஃபோர் மீல்ஸ் கொடுக்குறது. சரி, அப்ப அதுவும் ஒரு பேஷன்ஸ் அட்வைஸா வருது இல்ல. அடுத்தது என்னென்ன ட்ரக்கோட இன்டராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க படிச்சிருப்பீங்க எரித்ரோமைசின் கிட்டகோனசோல் அண்ட் ஃபங்கல்ஸ் படிக்கலன்னு நினைக்கிறேன். இது இப்போ படிப்பீங்க. எரித்ரோமைசின் மெக்ரோலைட்ஸ்ல வர குரூப் என்ன. அப்ப எரித்ரோமைசின் அந்த கிட்டகோனசோல் இந்த ட்ரக் எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், டெர்ஃபெனடின்ங்கிற அந்த ட்ரக்கை வந்து அதோட மெட்டபாலிசம் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அப்ப இதுகளோட இந்த ட்ரக் எடுக்கக்குள்ள நாம் என்ன செய்யணும், இதுல இன்டராக்ஷன்ஸ் தெரிஞ்சாதான் என்ன செய்யலும் இதோட இந்த ட்ரக் எடுக்கணும்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து செல்லுவீங்க. அப்ப அது வந்து அந்த இன்டராக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது என்டிகோலினர்ஜிக் இன்க்ரீசஸ் கோலினர்ஜிக் சைடு எஃபெக்ட். இப்ப என்டிகோலினர்ஜிக் வந்து ட்ரக் வேறு ஆயிருக்கு. அது இது படிச்சிருக்கீங்களோ சரி, அதுக்கு பிறகு படிப்பீங்க என்டிகோலினர்ஜிக் ட்ரக்ஸ். அது என்ன செய்யுமெண்டா இந்த ட்ரக்கால வர கோலினர்ஜிக் சைடு எஃபெக்டை வந்து கூட்டி விடும். சரி, அப்ப அதுவும் ஒரு ட்ரக் இன்டராக்ஷன்ஸா வரும். அடுத்தது ஆல்கஹால் இன்க்ரீசஸ் செடேட்டிவ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிஹிஸ்டமின்ஸ். என்ன இது வந்து பேஷன்ஸ் அட்வைஸ்லயும் இதுக்காகத்தான் நாம சொல்றோம் ஆல்கஹால் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப ஓகே கோல்ட் அண்ட் காஃப் ரெமெடிஸ் வந்து நாம இன்ஷால்லா அந்த சாட்டர்டே உங்களுக்கு இதுல
கண்டினியூஸாக வரும். அதோட எனர்ஜெசிக்ஸ் பார்ட்டும் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃபார்மகாலஜி. ஓகே, அப்போ அந்த சாட்டர்டே கிளாஸில் வந்து காஃப் அண்ட் கோல்ட் ரெமெடிஸ் பார்ப்போம். அது பெரிய ஒரு இது இல்லை, ஒரு சின்ன பார்ட் தான். இன்றைய கிளாஸில் மெயினாக வந்து எண்டு ஹிஸ்டமின்ஸ் தான் உங்களுக்கு நான் முடிக்கணும் அப்படின்னு வந்தேன் நான். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹிஸ்டமின்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைச்சிருக்கும். அது என்ன, அது எங்கே சிந்தசிஸ் ஆகுது, எங்கே ஸ்டோர் ஆகுது, அதே போல் எங்கே எந்தெந்த ரிசப்டர்ஸில் எக்ட் ஆகுற, ஏன்னா அதுக்கு பிறகு அதுக்குரிய ஃபிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் என்னென்ன ஃபிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் சொல்லுங்க பார்ப்போம், தெரிஞ்சு ஞாபகம் வைக்கிறது. ஹிஸ்டமின்ஸ் ஃபிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ். Vasodilation, ஓகே, bronchoconstriction, ஓகே, வெரி குட். வேற allergic reaction. அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் மெயின் நிறைய இருக்கு சரியா. ஆனா மெயின் விஷயம் இதான் உங்களுக்கு இந்த சரி. அப்ப இந்த அடுத்த ஜிஐடில போய் அதுல என்ன Excuse me, ஓகே vertigo இந்த vertigo படிக்கக்குள்ள அந்த இயர்ல vasoconstriction and vasodilation and படிச்சோம் தானே. ஓகே, இயர்ல வேசோடைலேஷன் அது எப்படி ஏற்படுது? ஹிஸ்டமின் போய் எக்ட் ஆகிறதால வேசோடைலேஷன் ஏற்படும். அப்ப ஆன்டி ஹிஸ்டமினை கொடுக்கறதால என்ன நடக்கும்? அந்த வேசோடைலேஷன் வந்து என்ன செய்யும்? குறைஞ்சி அந்த கண்டிஷன்ஸ் வந்து கியூர் ஆகும். சரி, இப்ப நீங்க அதை குழப்பிட்டேலோ தெரியா, நான் யோசிச்சேன், அதெல்லாம் சொல்லிட்டு நான் போனேன். நீங்க இப்ப இந்த எண்டு ஹிஸ்டமின் எக்ட எங்க செல்லல சரியா. எப்படி இந்த இது வேர்டிகோங்கிறது வெறுதுன்னு சொல்லிருக்கு சரியா. சாரி, இதுல மாத்தி போட்டிக்கோ சரியா. பை கோசிங் வேசோடைலேஷன் டு த இன்டர்னல் இயர். ஆனா வேசோடைலேஷன் வராது, என்ன வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் தானே வரும் என்ன எண்டு ஹிஸ்டமின்ங்கிறதால. ஓ, அதுதான் டவுட் ஆயிக்குது. vasodilation தான் போட்டிக்கிறேன். ஓ, நான் இப்பதான் பார்த்தேன். நான் ஒன்ஸ் போட போல யோசிச்சு போட்டு சரி, நான் அதை செக் பண்ணிட்டு சொல்றேன் சரியா, அது என்னன்னு சொல்லி. எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கோ தெரியாது, செக் பண்ணிட்டு சொல்றேன் என்னன்னு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எண்டு ஹிஸ்டமின் பிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் வந்து வேசோடைலேஷன் தான் மெயின் எஃபெக்ட் சரியா, பிளட் வெசல்ஸ்ல வாரது. அடுத்தது வந்து ப்ரோங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன், அடுத்தது ஜிஐடி ட்ரெக்ல வர மோட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றது. அடுத்தது என்ன, அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை வந்து கோஸ் பண்றது. இதெல்லாம் வந்து ஹிஸ்டமின் பிசியோலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் சரியே. அப்ப ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் கொடுக்கறதால இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே என்ன நடக்குது, என்ன பிளாக் ஆகுது. அதான் இங்க நடக்கிற மெயின் பார்மகாலஜிக்கல் ஆக்ஷன்ஸ் ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் யூஸ் பண்றதால சரி. அப்ப அந்த ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் எப்படி டிவைட் பண்ண கிளாசிபிகேஷன் பண்ணுங்கிறதெல்லாம் பார்த்தோம். என்ன ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு வருது. அதுக்கு பிறகு என்னென்ன யூசேஜ் ஆன்டி ஹிஸ்டமின்ஸ் யூசேஜ். ஒன்று வந்து மெயினா அலர்ஜிக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்னது யூஸ் பண்ணினா இது ஒமிட்டிங் ஆன்டி எமெட்டிக்கா யூஸ் பண்ணினோம். அடுத்தது வேர்டிகோக்கு யூஸ் பண்ணினோம் சரியே. அப்ப அதுல யூசேஜ் நிறைய இருந்தாலுமே உங்களுக்கு மெயின் யூசேஜ் இவ்வளவும் தெரிஞ்சா போதும் சரியே. அடுத்தது வந்து என்ன பேஷன்ஸ் அட்வைஸ் வந்து கொடுக்கணும் இந்த விஷயம். இதுல அடுத்த சைடு எஃபெக்ட்ஸா வந்து இது செடேஷனை உருவாக்கும். அடுத்தது கொலினேஜிக் சைடு எஃபெக்ட் ஏற்படுத்தும். ஆன்டி கொலினேஜிக் சைடு எஃபெக்ட்ஸ், ட்ரை மவுத், கான்ஸ்டிபேஷன், பிளட் விஷன், இதெல்லாம் வந்து அதுல மெயின் சைடு எஃபெக்டா இருக்க போகுது சரி. அவ்வளவுதான் இன்றைய கிளாஸ். அவ்வளவு கஷ்டமான பாட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உங்களுக்கு இதுல என்னன்னா அந்த ஹிஸ்டமின் அதுக்குரியது, அதெண்ட என்ன ஓட்டோகோயிட், அடுத்தது அதுக்குரிய பிசியோலஜிக்கல் எக்ஷன்ஸ் தான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய கொஞ்சம் அதில் சென்னேன் ப்ரீஃபாக. அதுக்கு பிறகு பெருசா உங்களுக்கு இதில் விளங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இது ஒன்று இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாகவே ஈஸியான டாபிக் ஒன்று இது. விளங்காட்டி எதுவும் இருந்தால் மெசேஜ் பண்ணி கேளுங்க, பிரச்சனை இல்லை. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து காஃப் அண்ட் கோல்ட் ரெமெடிஸை வந்து முடிச்சுட்டு, அதான் அவ்வளோ பெருசு இல்லை, கொஞ்சம் சின்ன பார்ட் தான் இதோட பிறகு முடிச்சுட்டு அனல்ஜெசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அதோட டே கிளாஸ் வந்து முடியுது. Thank you for your participation.